ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்னன்னு சொன்னா, ஒரு போஸ்ட் மாஸ்டர் வந்து ஒரு ஆபீஸ் இன்சார்ஜ் அப்படிங்கிறவரு ஸோ என்னென்ன ஒர்க்லாம் வந்து ஈவினிங் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவர் என்னென்ன ஒர்க்லாம் ஈவினிங் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸோ அவர் வந்து காலையில வந்து என்ன ஒர்க்லாம் அவங்க வந்து செஞ்சிருக்கணும், பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே டெய்லி இதெல்லாம் செய்யற ஒரு ஒர்க் தான். ஸோ இந்த ஒர்க்லாம் நாங்கள் மறுபடியும் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறதும் இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து டெய்லியுமே செஞ்சுட்டே இருப்போம். இப்போ எஸ்பி டெபாசிட் வாங்குறது, ஆடி டெபாசிட் வாங்குறது, ஆர்டிகல் புக் பண்றது, பேங்க் ரிசீவ் பண்றது, ஸோ க்ளோஸ் பண்றது, இப்படி ஏகப்பட்ட வேலைகள் சார். நம்ம வேலை அப்படின்னா இதுதான் வேலைன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நாளைக்கு திடீர்னு ஒரு 10 வேலை நம்ம கொடுப்பாங்க, அந்த 10 வேலையை நம்ம சேர்த்து செய்யற மாதிரி தான் இருக்கும். அப்போ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு ஒர்க் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ அப்படி வந்து ரீசனா வந்து விஷயம் 1-2 விஷயம் நடந்திருக்கும் போது அப்போ இதை எப்படி வந்து ஒரு ஆர்கனைஸ்மா பண்ணலாம் அப்படிங்கும்போது சில பிளான் பண்ணோம். ஸோ அது வந்து நாங்க எங்க ஆபீஸ்ல என்ன ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத நம்ம ஷேர் பண்ணோம். ஸோ இது வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இந்த ஆர்டர்ல தான் பண்ணணும், இப்படிதான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணாம நம்ம போறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணா நாளைக்கு அது ப்ராப்ளம் தான் வரும். அப்ப அதை நாளைக்கு அதை சரி பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் தப்பு நடந்துட்டு அப்ப இதை சரி பண்ணணும் இப்படி அப்படின்ற மாதிரி நம்ம சரி பண்றதுக்கு இல்லாம அந்தந்த ஒர்க்கு அன்னன்னைக்கே முடிச்சோம்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். அப்போ அந்த ஆபீஸ் இன்சார்ஜ் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கறது நமக்கு டைம் இருக்குமோ ஆபீஸ்ல? ஸோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் இப்ப இங்க வேண்டாம். ஸோ அதை தனியா நம்ம டீல் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்கணும், நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லா ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பணும்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கணும் அப்படிங்கறத மாதிரி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குமா, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் நமக்கு SOP இருக்கா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். சரி, யாரும் மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்காம ஸோ என்ன நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் டைம் ரொம்ப ஆகுமானா அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. ஒரு மீறி போனா ஒரு 2 or 3 minutes ஒவ்வொன்றுக்கும் ஆகும். ஸோ அவ்வளவுதான். ஸோ ஏன்னா இன்சார்ஜா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கண்டிப்பா பார்த்துதான் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த வகையில வந்து நம்ம முதல் பார்க்குற விஷயம் வந்து என்னன்னா, காலையில வந்து ஓப்பன் பண்ண முன்னே எல்லாமே ஓப்பன் பண்ணுவோம். ஸோ சாப் ஓப்பன் பண்ணுவோம், பேக் ஆஃபீஸ்ல ஓப்பன் பண்ணி பிஓ பிகின் பண்ணிட்டு ஸோ அந்த வேலைகள்லாம் செய்வோம். பாயிண்ட் ஆஃப் சேல் ஓப்பன் பண்ணுவோம், டிபிஎம்எஸ் ஓப்பன் பண்ணுவோம், சாப் ஓப்பன் பண்ணி டிபிஎம்எஸ் ஓப்பன் பண்ணுவோம், அப்படி எல்லாமே பண்ணுவோம். அட் த சேம் டைம் இந்த ஒர்க் வந்து டெய்லி கம்ப்ளைண்ட் நம்ம இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கணுமோ அப்படிலாம் இல்லாம சிஆர்எம் போர்ட்டல் வந்து கம்பல்சரி டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் லாகின் பண்ணி பார்த்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஒருவேளை அப்படி பார்க்க மாட்டோம்னா ஈவினிங் டிஓல இருந்து கூடுவாங்க, இந்த ஆஃபீஸ்லாம் பார்க்கல, ஸோ ஏன் பார்க்கல, எதுக்கு பார்க்கல, அதனால கொஞ்சம் உடனே பார்த்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நாங்க என்ன பண்றோம்னா, ஒரு காலையில வந்து 8:30 ஆஃபீஸ், ஒரு 9 மணிக்கு ஒரு அலாரம் வச்சுக்கிறது போன்ல. கரெக்டான அலாரம் அடிச்சதையும் அதை வந்து லாகின் பண்ணி பார்த்துருக்கு. ஏன்னா என்ன லாஜிக்னா, காலையில் சில பேர் நினைக்கல வந்தவொடனே கம்ப்ளைண்ட்ஸ் போய் பார்க்கணுமா, அது கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்து கம்ப்ளைண்ட்ஸா வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு திங்கிங் ஒரு தாட் வரும் இல்லைங்களா? ஸோ அதனால 10 நேரம் கழிச்சு ஒரு 30 minutes 45 minutes கழிச்சு சிஆர்எம் போர்ட்டல்ல போய் நீங்க வந்து லாகின் பண்ணி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கா, அப்படி ரிசீவ் ஆயிருந்தா அதுக்கு எப்படி ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி காலையில பார்க்கணும். ஸோ நம்ம ஈவினிங் ஒர்க் தான் என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். அட் த சேம் டைம் காலையில ஒர்க் கொஞ்சம் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து போஸ்ட், அதை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ போஸ்ட் வந்து டெய்லியுமே வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு ரேண்டமா பார்த்தா ஒரு நாளைக்கு 10 20 வந்திருக்கும், ஒரு நாளைக்கு 1 வந்திருக்கும். அப்படி மாதிரி போஸ்ட் பார்க்கறது அப்படிங்கிறத மிஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த போஸ்ட் போர்ட்டல்ல போயிட்டு லாகின் பண்ணி அதை நம்ம காலையில பார்க்கணும். அடுத்து வந்து இஎம்ஓ பிரிண்ட். ஸோ இஎம்ஓ பிரிண்டும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஓஏபி மணி ஆர்டர்ஸ் வந்தாதான் போய் பிரிண்ட் எடுத்து பாக்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சிஸ்டம் அட்மினா நான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஆபீஸ்ல வந்து இஎம்ஓ வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கும், ஆனா பிரிண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க, டெலிவரிக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இன்வாய்ஸ் பண்ணவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அது அப்படியே இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, ஆர்டிகல் டெய்லி வரும், ரிசீவ் பண்றோம், சென்ட் பண்றோம், பேக் கட்டுறோம், எல்லாமே பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அந்த இஎம்ஓ வந்து டெய்லி வராது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு அதை நம்ம பார்க்காமலே விட்டுருவோம். அதனால டெய்லி வந்து டிபிஎம்எஸ்ல வந்து மெயின் ஸ்கிரீன்ல போயிட்டு நாம இஎம்ஓ வந்து வந்திருக்கா இன்னைக்கு டேட்ல லாஸ்ட் 15 daysல போட்டு பார்க்கணும். இன்னைக்கு டேட் வந்து கரண்ட்லி 25 இருந்தா 10 to 25 அப்படின்ற மாதிரி போட்டு நாம அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும், ஏதாவது வந்திருக்கா வரலையா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு நேராவே காட்டும். நீங்க பிரிண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு காட்டும், பிரிண்ட் எடுக்கலைன்னா அந்த இடத்துல எதுவும் இருக்காது, பிளாங்கா இருக்கும். ஒருவேளை பிரிண்ட் எடுத்துருக்கீங்க எஸ்ன்னு காட்டுச்சுன்னா அதுக்கு நேரா போஸ்ட்மேன் நேம் காட்டும், போஸ்ட்மேன் பீட் நீங்க இன்வாய்ஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு முறையாவது இன்வாய்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அங்க அந்த பீட் நம்பர் காட்டும். அவரோட கேட்கலாம், ஒருவேளை ஏன் அந்த மணி ஆர்டர் பெய்ட் ஆகாம இருக்குதுங்கிற மாதிரி கூட கேட்கலாம். அந்த ஸ்கிரீன் போயின பிறகு நீங்க மணி ஆர்டர் வந்திருக்குதா இல்லையாங்கிறத பாக்குறதோட மட்டும் இல்லாம வந்திருக்கிற மணி ஆர்டர், இன்வாய்ஸ் பண்ண மணி ஆர்டர் ஏன் இன்னும் பெய்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட அதுல போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அவசர கதியில நம்ம மறந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு அவசரம். நிறைய பேர் மறக்க மாட்டாங்க, நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லல. ஸோ 1 or 2
ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மார்னிங் ஒர்க்ல இன்சார்ஜா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அன்அட்டெம்ப்டட் ஆர்டிகல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த உதாரணம் சொல்லியிருந்தோம். இப்போ மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஒரு 300 ஆர்டிகல்ஸ் வருது. போஸ்ட்மேனுக்கு இருந்து ஒரு 250 ஆர்டிகல்ஸ் இன்வாய்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். பிரான்ச் ஆஃபீஸ்க்கு ஒரு 30 ஆர்டிகல் இன்வாய்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் பெஸ்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஆளுங்க போஸ்ட்மேன்ஸ் எல்லாம் அவசர அவசரமா டெலிவரி ஸ்லிப் வந்துருச்சு, திடீர்னு எனக்கு சாயந்தரம் மழை வந்துடும், இல்ல வெயில் ஓவர அடிக்கும், நிலநடுக்கம் வந்துடும், பூகம்பம் வந்துடும் சொல்லிட்டு நான் சீக்கிரம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா கிளம்பி போயிடுவாங்க, சொல்லாம இல்லாம கிளம்பி போயிடுவாங்க. அவங்க ஒரு 4 போஸ்ட்மேன் கிளம்பின பிறகு நம்ம எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் போட்டு டேலி பார்க்கும்போது சம்டைம்ஸ் விட்டுருப்போம். ஸோ அந்த ஆர்டிகல் என்ன ஆயிருக்கும், நம்ம ரிசீவ் பண்ணியிருந்திருப்போம், போஸ்ட்மேன் வந்து லிஸ்ட்ல இல்லாம எடுத்துட்டு போயிருப்பாரு, டெலிவரி பண்ணிருப்பாரு, லிஸ்ட்ல எல்லாமே கொண்டு வந்துருவாங்க 1 or 2 பேர். அப்ப இந்த ஆர்டிகல் காலத்துக்கு என்ன இருக்கும், ரிசீவ்டு ஸ்டேட்டஸ்லயே இருக்கும். ஸோ இப்பெல்லாம் அப்படி விடுறது இல்லை. இந்த MMU வந்த பிறகு வந்து டெய்லியுமே இதை மானிட்டர் பண்றாங்க. அன்அட்டெம்ப்ட் ஆர்டிகல்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து ஒவ்வொரு ஆஃபீஸ் வைஸா இதெல்லாம் அன்அட்டெம்ப்டா இருக்குது, இதை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ நாம அவங்க டிவோல இருந்து சொல்றதுக்கு முன்னாடி நாமளே இதை பார்த்துக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஸோ எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா DPMS மெயின் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம EOD கொடுப்போம் இல்லைங்களா, BTOD கொடுப்போம், மணி ஆர்டர் BPM புக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்கிரீன்ல 3 காலம் மாதிரி இருக்கும், 1 2 3 அப்படி இருக்கும். அதுல வந்து லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் அப்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ அது கொஞ்சம் டைம் இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சொன்னா புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் அப்ஸ்ட்ராக்ட் கிளிக் பண்றீங்கன்னு சொன்னா நம்ம ஃபெசிலிட்டி ஐடி கேட்கும். அந்த ஃபெசிலிட்டி ஐடி கொடுத்துட்டு டேட் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுக்குறோம்னு சொன்னா அந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுல டுடே டெபாசிட் அப்படின்னு சொல்லி இருக்கும், டுடே டெபாசிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். என்னன்னு கரெக்டா பாத்துக்கோங்க, டுடே டெபாசிட் அப்படின்னு இருக்கும். அந்த டுடே டெபாசிட்டுக்கு நேரா 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? DPMS மெயின் ஸ்கிரீன்ல, சாரி DPMS ரிப்போர்ட் ஸ்கிரீன், மெயின் ஸ்கிரீன்ல DPMS ரிப்போர்ட் ஸ்கிரீன்ல 3 காலம் இருக்கும், 1 2 3. ஸோ 3 ரோ 3 காலம்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் காலம்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த அப்ஸ்ட்ராக்ட் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆர்டிகல் ரிசீவ்டு, ஆர்டிகல் இஷ்யூடு டு போஸ்ட்மேன் அப்படின்லாம் இருக்கும். அதுல டுடே டெபாசிட் அப்படிங்கிறதுக்கு நேரம் 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒருவேளை சார் அங்க 0 இல்ல 1ன்னு காட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த 1க்கு மேல டபுள் கிளிக் பண்ணனீங்க அப்படின்னு சொன்னா, டபுள் கிளிக் சிங்கிள் கிளிக் பண்ணனீங்கன்னு சொன்னா அது என்ன ஆர்டிகல் சொல்லி அங்க காட்டும். சரிங்களா? சோ அந்த ஆர்டிகல் காட்டின பிறகு இப்ப பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் எல்லாம் பறந்துருப்பாங்க, சிட்டா பறந்துருப்பாங்க. சோ பறந்து போன போஸ்ட்மேன் என்னன்னு சொல்லி கேட்கறது நம்மளால கேட்க முடியாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஐடியா பண்ணலாம்னு சொன்னா, இந்த ஆர்டிகல் அப்படியே எடுத்துட்டு போய் விண்டோ டெலிவரியில போட்டு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு 100க்கு ஒரு 60% ஆஃப் சான்ஸ் பாசிபிலிட்டி இருக்கு. என்னன்னா அந்த அட்ரஸ் இருக்கிறதுக்கு, அட்ரஸோட புக் பண்ணியிருந்தாங்கன்னா அட்ரஸ் இருக்கும். அப்படி அட்ரஸ் இருக்கு, தெரு இருக்குன்னா எந்த போஸ்ட்மேன் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சிங்கிள் ஆஃபீஸா இருக்கிறீங்க, ஒரே ஒரு போஸ்ட்மேன் தான் இருக்கிறாங்கன்னா நோ ப்ராப்ளம், அவரு தான் கண்டிப்பா எடுத்துட்டு போயிருப்பாருன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு 4 போஸ்ட்மேன் இருக்கிறாங்க, 5 போஸ்ட்மேன் இருக்கிறாங்க, 6 போஸ்ட்மேன் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா விண்டோ டெலிவரியில போட்டு பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம கேட்கலாம். இல்லைன்னா அந்த போஸ்ட்மேன் அந்த ஆர்டிகல் நம்பர் சொல்லி எந்த போஸ்ட்மேன் கிட்ட அந்த ஆர்டிகல் போயிருக்குது, இல்ல எந்த பிஓல அந்த ஆர்டிகல் போயிருக்குன்னு தேவையில்லாம நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டுடே டெபாசிட் ஆர்டிகல்ஸ் நீங்க போறீங்க, கிளிக் பண்றீங்க, ஒருவேளை 15 ஆர்டிகல் காட்டுதுன்னு சொன்னா உங்களுடைய மிஸ்ஸன் ஆர்டிகல்ஸ் எடுக்கிறீங்க, எடுத்து கவுண்ட் பண்ணி பாக்குறீங்க, 15 ஆர்டிகல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களை அனுப்பிச்சு விட்டுறலாம். இல்ல மிஸ்ஸன் ஆர்டிகல்ஸ் போட்டுட்டு தான் அனுப்புவேன்னா இன்னும் பெஸ்ட், மிஸ்ஸன் ஆர்டிகல்ஸ் போஸ்ட்மேன் எழுதி வாங்கி மிஸ்ஸன் ஆர்டிகல்ஸையும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு டிபிஎம்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இங்க 0 வருதான்னு என்ஷூர் பண்ணன பிறகு போஸ்ட்மேன் அனுப்பலாம். சம்டைம்ஸ் இதுக்காக போஸ்ட்மேன்ஸ் லேட் ஆகும். ஸோ அதனால நம்மளுடைய விருப்பம் தான், நம்ம எல்லா போஸ்ட்மேனையும் பிடிச்சிட முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அனுப்பிச்சுட்டு அந்த ஆர்டிகல் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல இவங்கெல்லாம் நம்ப முடியாது, போஸ்ட்மேனா நம்ப முடியாது, இந்த மாதிரி பண்ணுவாங்க நல்லா அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சு மிஸ்ஸன் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்க போட்டுட்டு பார்த்துட்டு அனுப்பலாம். இல்ல 15 ஆர்டிகல் மிஸ்ஸன் ஆர்டிகல்ஸ் இருக்குது, நோ இஷ்யூ, அங்க 0 கண்டிப்பா ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சா அனுப்பிச்சிடுவோம். ஸோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அட்டாச் பண்ணிக்கிறோம். 0 பிரிண்ட் கண்டிப்பா எடுக்கணும் டெய்லியும், எடுக்காம விட்டா அது ரொம்ப சிக்கல். ஸோ ஏன்னா அந்த ஆர்டிகல் எங்க போயிடுச்சுன்னு சொன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பின்னாடி வந்து. அப்புறம் நம்ம தேடி பார்த்தோம்னா அந்த இதுல வந்து ஏதோ ஒரு போஸ்ட்மேன் கையில் எழுதி கொண்டு நம்பருக்கு கொடுக்காம போயிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி மேல கவுண்டிங் எழுதும் போதும் ஈவினிங் கொடுக்கும் போதும் எழுதி மிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நிறைய போஸ்ட்மேன் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மார்னிங் கம்பல்சரி டுடே டெபாசிட் 0 பண்ணணும் அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்கணும். இந்த டுடே டெபாசிட் 0 அப்படிங்கிறது ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும். நீங்க காலையில நான் மறந்துட்டேன், சாயந்தரம் நான் பாக்குறேன் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஈவினிங் போஸ்ட்மேன் ரிட்டர்ன்ஸ் எடுக்க இந்த டுடே டெபாசிட்ல ஆர்டிகல் ஏறிட்டே வந்து டோர் லாக் போட்டோம்னா அதெல்லாம் இங்க வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும். ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க, காலையில
ஆர்டிகல் இன்வைஸ் பண்றீங்க, பிஓக்கு இன்வைஸ் பண்றோம், அடுத்து வந்து மிஸ்ஸண்ட் போடுறோம், மிஸ்ஸண்ட் போட்ட உடனே இங்க போய் நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா ஓகே ஃபைன் குட். நம்ம வந்து அந்த அன்அட்டெம்ப்டட் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கறது வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் காலையில. ஸோ அன்அட்டெம்ப்டட் ஆர்டிகல்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஆர்டிகல் அப்ஸ்ட்ராக்ட்ல டுடே டெபாசிட்ல 0ன்னு இருக்கணும். அப்படி நம்பர்ஸ் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் காட்டும். அதை வச்சு யாருக்கு இந்த ஆர்டிகல் போயிருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்டெலிவர்டு இஎம்ஓஸ். ஸோ இது வந்து மார்னிங் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மணி ஆர்டர் ரிட்டர்ன்ஸ், மணி ஆர்டர் பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஆப்ஷன்ஸ்லேயே காட்டும். ஆனா இங்க சில பிரச்சனை என்னன்னு சொன்னா மிஸ்ஸண்டா வர இஎம்ஓஸ், ரீடைரக்ட் பண்ணி வர இஎம்ஓஸ் வந்து ப்ராப்பரா அந்த டேட்டு காட்டுறது இல்லை. நாம என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா இப்போ ஒரு இஎம்ஓ நம்ம பாக்குறோம்னு சொன்னா 15 நாள் பீரியட் தான் பார்க்க முடியும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு. அப்ப நம்ம இன்னைக்கு 25 டேட்டா இருக்குன்னா 11ல இருந்து 25 வரைக்கும் நம்ம போடுவோம். சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னா 11க்கு முன்னாடி ஏதோ 2-3 நாள் நம்ம கண்டிப்பா பார்க்காம விட்டுருப்போம். அப்பன்னு 10 ஏதோ ஒரு மணி ஆர்டர் நம்ம வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிருந்து பார்க்கும்போது 25ல இருந்து 11 வரைக்கும் பார்க்கும்போது 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்கும். அந்த பீரியட்ல ஒரு வேலை பார்க்காம கூட விட்டுருப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா 15 பீரியடா நாம சேர்த்து போட்டு பார்க்கணுமா அப்படின்னா அதை விட இல்லாம இன்னொரு ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இது டைம் இருக்கும், 12 மணிக்கு மேலே ஒர்க் ஆகும். ZTMO_unpaid இது வந்து 30 நாள் கேப்ல பார்க்கலாம், ஒவ்வொரு மாசம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து மே மாசம் முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா ஏப்ரல் மாசத்துல ஏதாவது மணி ஆர்டர் நமக்கே தெரியாம வந்து நம்ம எடுக்காம இருந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க சாப்ல மெயின் ஸ்கிரீன்ல வச்சுக்கிட்டு ZTMO_unpaid அப்படிங்கிற மெனுவை நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா ஃபெசிலிட்டி ஐடி கேட்கும், ஃப்ரம் டு டேட் கேட்கும், 30 days ரேஞ்ச் வந்து கொடுக்கணும், 1ல இருந்து 30 வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னு சொன்னா அன்பெய்டா இருக்கக்கூடிய மணி ஆர்டர்ஸ் வந்து பார்க்கணும். சரிங்களா? அதை வச்சு நம்ம ஏதாவது மணி ஆர்டர் அன்பெய்டா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டேட் இப்ப அந்த மணி ஆர்டர் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப எந்த டேட்ல அந்த மணி ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மணி ஆர்டர் பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன்ல போயிட்டு ஃப்ரம் டு டேட் கொடுத்து அந்த 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 ஆக்சுவல் டேட் ரிசீவ் ஆன டேட் இப்ப லாஸ்ட் 15 டேட் இல்ல 15 days அப்படிங்கிறதுக்காக இன்னையில இருந்து 15 நாள் மட்டும் கிடையாது, 15 days ரேஞ்ச் தான். இப்போ 1/1/2024 வந்து 15/1/2024 வரைக்கும் பீரியட்ல வந்த மணி ஆர்டர் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் கூட நம்ம போய் பார்க்கலாம். சரிங்களா? சம்டைம்ஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து ரீடைரக்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா அவங்க அப்ரூவல் பண்ணாம வச்சிருந்திருப்பாங்க. அப்ப லேட்டரா அப்ரூவல் பண்றாங்கன்னா அந்த அப்ரூவல் பண்ற அந்த ஆக்சுவலி ரிசீவ் அவங்க ரிட்டர்ன் போடுற டேட்ல வந்து அது உட்காந்து இருக்கும் வரும். அப்ப நம்ம அந்த டேட் நமக்கு கண்டிப்பா இப்ப தெரியாது. நமக்கு நம்ம வந்து லாஸ்ட் 15 days ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ அங்க போய் நின்றுருக்கும், பழைய டேட்ல போய் நின்றுருக்கும். அப்போ இதுக்கு என்ன வழின்னு சொன்னா ZTMO_unpaid அப்படிங்கிற இதுல போயிட்டு நீங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு லாஸ்ட் ஒரு 2 months அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிறது பெஸ்ட். ஸோ மணி ஆர்டர் எதுவும் மிஸ் ஆகாது. சரிங்களா? திடீர்னு கம்ப்ளைண்ட் வரும், அந்த மணி ஆர்டர் டெலிவரி ஆளின்னு வரும். பார்த்தா அந்த மணி ஆர்டர் நம்ம கிட்ட வந்து நின்றுடும், நமக்கே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து போஸ்ட்மேன் கொடுத்து ரிட்டர்ன், அதாவது ஒருவேளை ரிட்டர்ன் சென்டர் டெலிவரி ஆச்சுன்னா டெலிவரி, இல்லை ரீடைரக்ட் இருந்தால் ரீடைரக்ட் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அன்டெலிவர்ட் இஎம்ஓஸ் அப்படிங்கிறத பாக்குறது. சரிங்களா? அடுத்து வந்து பிஓ கேஷ் காலையில வந்து நம்ம போடுறது. ஸோ இப்போ சமீப காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வந்துருச்சு. நம்ம டூல்ஸ்ல அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னா ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்பத்தி நமக்கு என்ன இருக்குன்னா பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ டாக்ஸ் வாங்குறோம்னு சொன்னா அதுக்கு ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி மட்டும் தான் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கு. மீதி எல்லா பிகரும் ஆட்டோமேட்டிக்லி ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த டைம்ல வந்து நாம வந்து என்ன பார்க்கணும்னு சொன்னா டெய்லி பிஓடைய கேஷ் காலையில வந்து பிஓ ஸ்லிப் எடுக்கும்போது முன்னாடி நாள் க்ளோசிங் பேலன்ஸுக்கு மேட்சா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னா காலையில டைம்ல உங்களால அதை கண்டுபிடிக்க முடியல, காலையில வந்து அவசரமா பிஓ ஸ்லிப் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பிஓ ஸ்லிப்ல ரவுண்ட் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்கும். இந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம் யாரும் சொல்லல, எங்கேயும் இல்லை, அது என்ன வந்திருக்கோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம நாளைக்கு இந்த காரணத்தினால நம்ம ரவுண்ட் பண்ணி எழுதிருக்கிறோம்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா அங்க வாமாவே எழுதிடலாம். பிஎல்ஐ நாட் ரெஃப்ளெக்டடு, இல்ல ஆர்எல் புக் பண்ண 36 நாட் ரெஃப்ளெக்டடு, இல்ல ஐபிபிபி புக் பண்ணாங்க அது நாட் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு, எஸ்பி நாட் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி இப்ப சமீபம் ஒரு 1 or 2 monthsல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபிகருமே ரெஃப்ளெக்ட் ஆயிடுது. பட் இருந்தாலும் ஒரு 12 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல ஆற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதனால அந்த பிஓ ஸ்லிப்ல அப்படிங்கிறது அந்த க்ளோசிங் பேலன்ஸ், எஸ்டர்டே க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது தப்பா தான் மோஸ்ட்லி வரும். ஸோ அங்க ரவுண்ட் பண்ணி எழுதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான முறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரவுண்ட் பண்ணி எழுதணுமா எழுதக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் இந்த இடத்துல. சரி, ஏன்னா நாளைக்கு கேட்கலாம் ஏன் தப்பா இருக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஃபிகர் ரெஃப்ளெக்ட் ஆனால தப்பா இருந்துச்சு அப்படிங்கலாம். அப்போ ஏன் நீங்க ரவுண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரவுண்ட் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த பிஓ ஸ்லிப்ல வந்து பார்த்துக்கணும், காலையில் எடுக்கிற பிஓ ஸ்லிப்ல பிஓ கேஷ் ஃபிகர் கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை கண்டுபிடிக்க அப்பயே நேரம் இருந்துச்சுன்னா என்ன காரணத்தினால மிஸ்ஸிங்கா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம், இல்லைன்னா ரவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம்.
ஸோ அன்டெலிவர்ட் இஎம்ஓஸ் அன்டெலிவர்ட் ஆல்ரெடி பார்த்து தான் முடியும் உங்களுக்கு. சரி, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காலையில கண்டிப்பா பார்த்துட்டோம்னு சொன்னா அப்பயே நம்ம முடிச்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? இப்போ ஈவினிங் மதியம் நமக்கு காலையில வந்து கவுண்டர் இருக்கும், விஓ கட்டணும், கவுண்டர் வேலையா இருக்கும், இந்த எல்லா வேலையும் முடிச்சுக்கும். ஸோ மதியம் வந்து என்ன வேலைகள் பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி நாம இங்க நோட் பண்ணிருக்கிறத வந்து ஒரு டெலிவரி எஸ்ஓவா இருக்கு, ஒரு விஓ இருக்கக்கூடிய எஸ்ஓவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நாம இங்க ரெடி பண்ணிருக்கோம். ஸோ எனக்கு டெலிவரி போஸ்ட்மேனே இல்லை சார், விஓவும் இல்லை, ஆனா நான் எஸ்ஓல எஸ்பிஎம் ஒன் சிங்கிள் ஆஃபீஸ் எஸ்பிஎம்மா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு செக் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ என்னென்னலாம் இருக்கும் அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த விஷயங்கள் தான் இருக்கும், டெலிவரி சம்மந்தப்பட்டதாகவும் விஓ சம்மந்தப்பட்டதாகவும் தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ மதியம் வந்து கவுண்டர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கும்போது ஸோ என்ன வைக்க பார்க்கணும், என்னென்னலாம் நான் செக் பண்ணி வச்சுக்கிறது நம்ம சேஃபர் சைடா இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதா பாயிண்ட்ஸ். இதெல்லாம் செஞ்சே ஆகணுமா அப்படின்னா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதா இருக்கு. பட் செய்யறதுக்கு நேரம் இருக்குமா அப்படின்னா நம்ம தான் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அதுல நம்பர் 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 டாப் மோஸ்ட்ல அப்படின்லாம் இல்லை. முதல்ல நான் சொல்றது என்னன்னா அன்டெலிவர்ட் ஆர்டிகல்ஸ். அன்டெலிவர்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 days ஆர்டிகல் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 7 days ஆர்டிகல்ஸ் நிறைய கன்ஃபியூஷன், 7 working days 7 days அப்படிங்கலாம் இருக்கு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாம என்ன சொல்றாங்க, சிஸ்டம் 7 days காட்டி அங்க 8th day அப்படின்னு காட்டாம நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. சார் இது எங்க போய் பாக்குறது அப்படின்னா இங்க பாருங்க, ஸோ இதை வந்து நம்ம டிபிஎம்எஸ் மெயின் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேக் ரிசீவ் பேக் ஓப்பன்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்கிரீன்ல வந்து லெஃப்ட் சைடு ஓரத்துல வந்து இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் இது. ஸோ லெஃப்ட் சைடு ஓரத்துல எதுவும் எனேபிள் பண்ண முடியாது. லெஃப்ட் சைடு ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கீழே அன்டெலிவர்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா, ஓகேங்களா? ஸோ இந்த அன்டெலிவர்ட் ஆர்டிகல்ஸ் வந்து டிபிஎம்எஸ் ரிப்போர்ட் ஸ்கிரீன்லயும் நம்ம எடுக்கலாம். பட் இங்க ஏன் எடுக்கிறோம்னா இங்க ஒரு கன்வீனியன்ட் இருக்கு நமக்கு, ஸோ அதனால இங்க எடுக்கிறோம். ஸோ என்னன்னு சொன்னா இந்த அன்டெலிவர்ட் ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணா நம்ம பிஓ சேர்த்து இங்கே எடுத்துக்கலாம், பிஓ எஸ்ஓ ரெண்டும் சேர்த்து இங்க எடுத்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்றீங்கன்னு சொன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்க வந்து நம்ம ஃபெசிலிட்டி ஐடி அடிச்சுட்டு ஸோ ஆல் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஃபெசிலிட்டி ஐடி கூட டிஃபால்ட்டே வரும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல, வரலைன்னா நீங்க அடிச்சுக்கோங்க, வந்தா விட்டுடலாம். ஸோ கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் சப்மிட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்கிரீன் வரும், அன்டெலிவர்ட் ஆர்டிகல்ஸ் லிஸ்ட் அப்படியே வரும். அதுல எத்தனை ஆர்டிகல்ஸ் அன்டெலிவர்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதுல நேர நம்பர் ஆஃப் டேஸ் ஆர்டிகல்ஸ் கெப்ட் இன் டெபாசிட் அப்படின்னு சொல்லி இருந்து அங்க டேஸும் காட்டும். இது என்ன பண்ணலாம்னா எக்ஸல்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். கீழே எக்ஸல் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் இன் எக்ஸல் இருக்கும், கிளிக் பண்ணா எக்ஸல் ஃபார்மேட்ல அழகா வந்துடும். ஸோ எக்ஸல் ஃபார்மேட்ல வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல, டிஓ நேம் பீட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அதுல போய் கிளிக் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ஃபைல் எங்கிட்ட இல்லை. ஸோ அதுல போய் கிளிக் பண்றோம்னு சொன்னா B2 B1 B2 B3 இருக்கும். அட் த சேம் டைம் ஃபெசிலிட்டி ஐடி வந்து அதுல காட்டும், விஓ நேம் அப்படிங்கிற இடத்துல ஃபெசிலிட்டி ஐடி காட்டும். நீங்க ஷார்ட் பண்ற நீங்க எக்ஸல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா இப்போ வர பசங்க கொஞ்சம் புதுசா இருக்கிறவங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு சூப்பரா அந்த வேலையெல்லாம் செஞ்சிடறாங்க. கொஞ்சம் நம்ம பழைய ஸ்டாஃப்ஸ் வந்து எக்ஸல் அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாதவங்க கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. ஸோ இங்க பாருங்க, ஸோ இது வந்து ஷீட் வேற மாதிரி இருக்கும், நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிற எக்ஸல் ஷீட் வேற மாதிரி இருக்கும். இதுல ஃபில்டர் ஆப்ஷன் இது வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோம்லயே ரைட் சைட்ல இந்த கடைசியில வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கிளிக் பண்றோம்னா நம்ம தேவையான நமக்கு என்னென்னலாம் தேவை அதில் அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிக் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, டிஓபி கேஸ் மட்டும் வேணும், டிஓபி கேஸ் மட்டும் மெத்தட் எல்லாமே அன்செலக்ட் பண்ணிட்டு டிஓபி கேஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா வேணும்னா அதை மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா அந்த ரோ மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பிஓங்கிற இடத்துல வந்து அந்த பிஓ மட்டும் செலக்ட் பண்ணினா பிஓல என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் அன்டெலிவர்டா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஈவினிங் பிரிண்ட் அவுட் எடுத்து அடுத்த நாள் அந்த பிஓக்கு வந்து அனுப்பிச்சுட்ருக்கோம். இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் அன்டெலிவர்டா இருக்கு, 7 days இருக்கிற ஆர்டிகல்ஸ் விட்டுலாம்,
7 டேஸ்க்கு அதிகமா இருக்கிற ஆர்டிகல் அதுலயும் உங்களுக்கு காட்டும், டேஸ் வந்து காட்டும். அந்த மட்டும் அதையும் நம்ம ஷார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஏன் சார் இதையே நாம செய்யணும், விவோல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஏன் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெளிவா வந்து சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா, விவோ ஆர்டிகல்ஸ் வந்து அன்டெலிவர்டா இருக்கு, போஸ்ட்மேன் அந்த விவோல இருக்கிற அந்த பிபிஎம் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கல அப்படின்னு சொன்னாலும் எஸ்ஓல இருக்க வேண்டிய அந்த எஸ்பிஎம் அந்த டெலிவரி பிஏ தான் அதுக்கு பொறுப்பு, அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட் அவங்க கிட்ட வந்து பார்த்துட்டு அவங்க அந்த ரிப்போர்ட் எடுத்து அனுப்பிச்சிட்டு அவங்க கிட்ட ரிட்டர்னா எழுதி வாங்கின பிறகு ரிட்டர்ன்ஸ் எடுங்க. அவங்க ஓரலா சொல்றாங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறோம்னு சொன்னா அதுலயும் சிக்கல் வரும். ஸோ அவங்க சொல்றதை வச்சு நம்ம எடுத்தோம்னா நாளைக்கு நம்ம தான் ரிட்டர்ன்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால பிரிண்ட் அவுட் இங்க போயிட்டு இந்த எக்ஸல் சீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிஓக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கு நேரம் அந்த ரிமோட் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம், அதை எடுக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல விபி ஆர்டிகல் இருக்கு, சிஓடியா இருக்குது அப்படின்னா ராங்கா டெலிவரி ஆடிட்டோன்னு சொன்னா இமீடியட்டா அந்த அமௌண்ட் வந்து ரெஃபரட் ஆயிடும், அப்புறம் அந்த காசை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அன்டெலிவர்டா இருக்குன்னு சொன்னா நீங்க அது ரிட்டர்னா வாங்கிக்கிறது பெஸ்ட் அந்த பிஓல இருந்து. அதே மாதிரி நம்ம எஸ்ஓலையுமே 8 நாளைக்கு மேல ஆர்டிகல்ஸ் வந்து காட்டுது, 7 டேஸ் இருக்குதுன்னா விட்டுலாம், 8 டேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் 7 டேஸ் தான் ஈவினிங் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ 8 டேஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆர்டிகல்ஸ் தேடி எடுத்துக்கணும். ஏன்னா என்ன ஆகும்னு சொன்னா நம்ம 7 டேஸ் ஆர்டிகல் எடுத்து வச்சுட்டு இருப்போம், ஏதோ ஒரு ஆர்டிகல் எங்கோ ஒரு இடத்துல போய் விழுந்திருக்கும், இல்ல இன்னொரு இடத்துல இன்சர்ட் ஆயிருந்திருக்கும், மிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கும். அப்போ அந்த ஆர்டிகல் வந்து காட்டும், நமக்கு சிஸ்டம்ல காட்டும் அந்த இடத்துல 8 டேஸ் அப்படின்னு காட்டும். அப்ப 8 டேஸ்க்கு மேல இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறதுல அந்த மதியம் டைம்ல அந்த டெலிவரி பிஏவை கண்டுபிடிச்சு எடுக்க சொல்லி இல்ல நீங்க 1+1 ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, சிங்கிள் ஆஃபீஸ்ல டெலிவரி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்த மதிய டைம்ல பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ பார்த்து இருக்குதுன்னு சொன்னா அந்த ஆர்டிகல் எடுத்து டிஸ்பேச் பண்ணணும். ஓகே, ஸோ இது அன்டெலிவர்ட் ஆர்டிகல்ஸ் மோர் தென் 7 டேஸ் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்னா திரும்பவும் சொல்றோம். ஸோ ஆப்ஷன்ஸ் அது எங்க இருக்கு அப்படின்னா டிபிஎம்எஸ் மெயின் ஸ்கிரீன்ல லெஃப்ட் சைட் பாட்டம்ல ரிப்போர்ட்ஸ்ல அன்டெலிவர்ட் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற இடத்துல அது வந்து சரிங்களா? ஸோ அங்க போயிட்டு நம்ம தேவையான எடுத்துக்கலாம். எக்ஸல் சீட் வந்துடும், அந்த எக்ஸல் சீட்ல இருந்து நமக்கு எந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுக்கணுமோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து விவோ அன்டெலிவர்ட் ஆர்டிகல்ஸ் அதுவும் சேர்த்து இப்பதான் சொன்னோம். ஸோ விவோ இருக்கு அப்படின்னா விவோ அந்த விவோ கோடு காட்டும், தட் மீன்ஸ் ஃபெசிலிட்டி வந்து காட்டும். உங்க எஸ்ஓகேல 5 விவோ இருக்குன்னா 5 விவோ ஃபெசிலிட்டி ஐடி காட்டும். அந்த ஒவ்வொரு ஃபெசிலிட்டியா ஷார்ட் பண்ணி நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அழகா அந்த விவோ கன்சோல் இந்த மாதிரி இந்த ஆர்டிகல்லாம் மோர் தென் 7 டேஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு, இதோட ரிலே ரிட்டர்ன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டு வாங்கி அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ விவோ அன்டெலிவர்ட் ஆர்டிகல்ஸும் நம்ம பார்த்துதான் ஆகும். 7 டேஸ் இருக்கு, 6 டேஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் விட்டுறலாம். மோர் தென் 7 டேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா இமீடியட்டா அதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய விஷயம். ஆர்டிகல்ஸ் பொறுத்த இன்னும் சில இது இருக்கு. ஸோ ஒரு ஆர்டரா வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேப்ல ஒரு மதியம் கேப்ல வந்து கவுண்டர் முடிச்ச கேப்ல பார்த்து வச்சுக்கலாம். இல்ல கவுண்டர் டைம்லயும் நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சிஎஸ்ஐ இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு அல்டிமேட்டா நம்மள என்ன பார்க்க சொல்றாங்கன்னு சொன்னா டெய்லி வந்து அந்த டிஓபிகஸ் டேலி ஆயிடுச்சா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மெயினா எல்லாமே பார்க்கணும், கடைசியில எல்லாமே பார்க்கணுன்ற மாதிரி தான் வந்துருச்சு. அதுலயும் மெயினா வந்து டிஓபிகேஸ் பக்காவா டேலியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்ம எந்த ஒரு ₹1 ₹2 எந்த ஒரு ஷார்ட்டும் இல்லாம கரெக்டா கவுண்டர்ல வேலை செஞ்சு கரெக்டா அந்த கவுண்டர் கேஷ் நம்ம கட்டிருக்கிறாங்க, ஒரு எஸ்பி கவுண்டர்ல இருந்து கேஷ் கரெக்டா கட்டிக்கிறாங்க, பாயிண்ட் ஆஃப் சேல் இருந்து கேஷ் கரெக்டா கட்டிக்கிறாங்கன்னு சொன்னா அது எல்லாமே நமக்கு வந்து கரெக்டா ரெக்ரூட் ஆகும். ஏன் டிஓபி கேஸும் பாஸ் கேஸும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம வந்து இப்போ வந்து கவுண்டர்ல வந்து உதாரணத்துக்கு எஸ்பி கவுண்டர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு 15,000 வேலை செய்யறாங்க. அந்த 15,000 என்ன பண்றாங்க, டிசிபி நம்ம ட்ரெஸர்ல கட்டுறாங்க, பணத்தை கட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபார்மட் வச்சிருக்கேன். சும்மா நம்ம ஒரு மாடலுக்காக ரெடி பண்ணது. இப்போ நம்ம வந்து கேஷ் நம்ம கட்டுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக் ஆஃபீஸ் வந்து கேஷ் கட்டுறாங்க, பேக் ஆஃபீஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவா எல்லாமே வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரன் ஆகிறது மூலயமா தான் உங்களுக்கு ரெஃபரட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து டிஓபி கேஸ் வந்து முன்னாடி நாள் வந்து டேலி ஆயிடுச்சா அப்படிங்கிறது அடுத்த நாள் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம மேனுவல் டிஓபி கேஸ் வந்து ஒன்று வச்சிருப்போம்.
நோட் போட்டு நம்ம எழுதி வைப்போம். இப்போ நோட் போட்டு எழுதி வைக்கிறதுக்கு வந்து 43,556 ரூபா வந்திருக்குது அப்படின்னு சொன்னா டப்புன்னு எடுத்து நேற்று டேட்ல எடுத்து பார்த்து அந்த கேஷ் க்ளோசிங் பேலன்ஸ் 40 அந்த அமௌண்ட் வந்திருக்குது அப்படின்னு செக் பண்ணும். ஸோ வரல ஏதாவது தப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா அப்போ ஏதாவது நம்ம வந்து போஸ்ட்மேன் கேஷ் ரிசீவ் பண்ணாம இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏதாவது ரிசீவ் பண்ணாம இருக்கிறோமா, வியூ கேஷ் கட்டினது பண்ணது ஏதாவது ஆகாம இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணும். முன்னாடி நாள் பார்க்க வேண்டியது இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்குற ஸ்டெப்ஸ்ல அது வந்துடும். பட் ப்ரீவியஸ் டேல இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்கன்னு சொன்னா அது பக்காவா வந்து டேலியா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சொல்றோம்னா ஈவினிங் சொல்லாம இந்த இடத்துலயே சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஈவினிங் நம்ம இன்னைக்கு நாள் டிஓபி கேஸ் வந்து பாக்குறது கரெக்டா இருக்கும். அப்போ அந்த முன்னாடி கேப்ல டைம்ல முன்னாடி நாள் டிஓபி கேஸ் டேலியா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோம் கையோட. நீங்க எப்ப வேணாலும், அதாவது ஈவினிங் அந்த 1 hour 1.5 hourக்கு முன்னாடி, மார்னிங் டைம்ல இருந்து அந்த ஈவினிங் டைம் முன்னாடி வரைக்கும் எனி டைம் அந்த முன்னாடி நாள் டிஓபி கேஸ் டேலியா இருக்கான்னு பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி முன்னாடி நாள் பாஸ் கேஸ் விஓ கேஸ் டேலியா இருக்கா, எஸ்ஓது எப்படி கேஷ் டேலியா இருக்குதா அப்படின்னு பாக்குற அதே டைம்ல பிஓடி கேஷ் டேலியா இருக்குதா முன்னாடி நாள் கேஷ். காலையில பிஓ ஸ்லிப் நம்ம எடுத்திருப்போம், அப்ப எடுக்கும் போதே நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்போம். ஸோ டேலி ஆயிருக்கு ஆகல, ஏதோ சம்திங் டிஃபரன்ஸ் இருக்கு, நம்ம ரவுண்ட் பண்ணி எழுதிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அது டேலியா இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏன் இந்த இடத்துல டேலியாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இஎம்ஓ பேர் வந்து காட்டியிருப்பாங்க அவங்க, பட் அது ப்ராப்பரா வந்து சிஎஸ்எல்ல ரெஃபரட் ஆகாது. ஆர்எல் புக்கிங் பண்ணிருப்பாங்க, 10 ஆர்டிகல் பண்ணிருப்பாங்க, 9 ஆர்டிகல் ரெஃபரட் ஆயிருக்கும், 1 ஆர்டிகல் ரெஃபரட் ஆகாம இருந்திருக்கும். ஸ்பீட் புக்கிங் பண்ணிருப்பாங்க, 10 ஆர்டிகல் 4 ஆர்டிகல் ரெஃபரட் ஆயிருக்கும், 2 ஆர்டிகல் ரெஃபரட் ஆகாம இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகாம இருக்கும்போது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது டெக்னிக்கல் இஷ்யூ, நாமே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும், முதல்ல டேலி ஆகலைன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னு சொன்னா அடுத்த நாள் ஒரு பிரச்சனை வந்துருக்கும். அப்போ அடுத்த நாள் பிரச்சனையும் ஏதோ ஒரு 26 36 ஆர்எல் புக்கிங் ரெஃபரட் ஆகாம வந்துருக்கும். அப்போ ஒரு 4-5 நாள் கழிச்சு பார்க்கும்போது என்ன தப்புங்கிறது நமக்கே தெரியாம போயிருக்கு. அப்போ நீங்க எக்ஸாக்டா அந்த டேட்ல ஃபார் எக்ஸாம்பிள் 4,000 ரூபாய் க்ளோசிங் பேலன்ஸ் வந்திருக்கணும், ஆனா 3,586 ரூபாய் வந்திருக்குது. அப்போ வந்து 414 ரூபாய் ரெஃபரட் ஆகல அப்படின்னா 414 ரூபாய் எதனால ரெஃபரட் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த பிஓ டெய்லி அக்கௌண்ட் மேனுவல் டெய்லி அக்கௌண்ட் நம்ம கிட்ட இருந்து போயிருக்கு, எக்ஸோ அனுப்பிச்சிருக்கோம் வேற. ஸோ இருக்காது, அந்த பிஓவை கூப்பிட்டு அந்த 414 ரூபாய் டேலி ஆகல, அன்னைக்கு என்ன மாதிரி வேலை செஞ்சீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, மணி ஆர்டர் புக் பண்ணிருப்பாங்க, அது ரெஃபரட் ஆகாம வந்திருக்கும். அப்படி ஒருவேளை ரெஃபரட் ஆகாம இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஓரமா எழுதி வச்சிருங்க, இந்த மாதிரி ஆர்எல் ரெஃபரட் ஆகல, இஎம்ஓ 1,050 ரூபாய் ரெஃபரட் ஆகல. ஸோ நாங்க என்ன பண்றோம் எங்க ஆபீஸ்னா டிசிபி கேஸ் நமக்கு எஸ்ஓ எழுதும் போது கீழே வந்து பிஓ உடைய பேலன்ஸ் வந்து எழுதிடுறது. எல்லாரும் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா அடுத்த நாள் நம்ம மேக்ஸிமம் 1 டே டிரான்சிட் ஆஃபீஸா இருக்கு, 2 டே டிரான்சிட் ஆஃபீஸா இருக்குதுன்னா ஓகே, 1 டே டிரான்சிட் ஆஃபீஸா இருக்கு, அடுத்த நாள் காலையில ஈவினிங்கே அனுப்பிச்சிடணும் அப்படின்னா அந்த மேனுவல் டெய்லியை கொண்டு வந்து போயிடும் பிஓது. அப்ப நம்ம எப்படி போய் செக் பண்றது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றோம்னா பிஓ நேம்ல எழுதி க்ளோசிங் பேலன்ஸ் அந்த டிசிபி நோட்லயே கீழே எழுதி வச்சிருது. இப்போ அடுத்த நாள் பார்க்கும்போது டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா உடனே அந்த பிஓ கூப்பிட்டு இந்த மாதிரி இவ்வளவு அமௌண்ட் டிஃபரன்ஸ் வருது, என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா அவங்க அந்த மேனுவல் டெய்லியை கொண்டு அவங்க காப்பி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதில் பார்த்து இந்த மாதிரி புக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு நான் 1,050 ரூபாய்க்கு இஎம்ஓ புக் பண்ணேன், அது ரெஃபரட் ஆகல, அதனால டிஃபரெண்டா இருக்குது. அப்ப அந்த 1,050 ரூபான்னு சொல்லி இந்த டிசிபி நோட்ல இஎம்ஓ 1,050 அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? நிறைய டைம் என்ன ஆகுதுன்னா இந்த ஆர்டர் புக் பண்றது, ஸ்பீட் புக் பண்றதுலாம் நான் கடைசி வரைக்குமே ரெஃபரட் ஆகிறதே இல்லை. அப்ப நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா? ஒருவேளை நம்ம எஸ்ஐடிஎஸ்ல டிக்கெட் ரைஸ் பண்றோம், இல்ல வேற ஏதாவது பண்றோம் அப்படின்னு சொன்னா HTMS போர்ட்டல் டிக்கெட் ரைஸ் பண்ணிருக்கிறோம், அது ரெஃபரட் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்றோம்னு சொன்னா அந்த 26 ரூபாய் பேலன்ஸ் வருது அப்படின்னா அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குதா, அதாவது வாட் எவர் இட் இஸ், அந்த ஸ்பீடோ அந்த ஆர்எல்லோ எந்த அமௌண்டோ அந்த அமௌண்டே அடுத்தடுத்த நாள் கண்டினியூ ஆகிட்டே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ பிஓடைய கேஷ் முன்னாடி நாள் கேஷை வந்து நம்ம டேலி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, விட்டுட்டோம், ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுட்டோம்னு சொன்னா அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமமா போயிடும். அதனால அதுக்கு ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி அந்த பாத்துங்க. காலையில பிஓ ஸ்லிப் எடுக்கும்போது பார்த்தாலும் சரி, இல்ல ஈவினிங் டைம் கிடைக்கும் போது, மதிய டைம்ல டைம் கிடைக்கும் போது அது எதனால டிஃபரன்ஸா இருக்கு, கரெக்டா இருக்கும். இப்போ வந்து ஒன்னும் இஷ்யூ இல்லை, 99% கரெக்டா வந்துருது. தர்பான் டிவைஸ் இவங்க யூனிஃபைட் தர்பான் டிவைஸ் கொடுத்த பிறகு அந்த இஷ்யூஸ் வந்து குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால இல்லவே இல்லைன்னா சொல்ல முடியாது, கொஞ்சம் இருக்குது. பட் நம்ம அதை வந்து பண்ணிட்டோம்னு சொன்னா ஓகே. ஸோ அது பாட்டு நம்ம கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், நம்ம பார்த்து வச்சுட்டோம்னு சொன்னா. அதனால பிஓ கேஸ் வந்து ப்ரீவியஸ் டே டேலிக்கு பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த பிஓ கேஸ் பார்க்கும்போது டெய்லி அக்கௌண்ட் ரீட் பண்ணி பார்க்காதீங்க. அது வந்து இன்னுமே வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெஃபரட் ஆகல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம எதை போய் வீட் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னா டிசிபி கேஸை வீட் பண்ணி பார்க்கலாம். சார் பிஓக்கு டிசிபி கேஸ் வீட் பண்ணி பார்க்க முடியுமா? தாராளமா பார்க்கலாம். நீங்க நார்மலா எஸ்ஓக்கு வந்து நம்ம டிசிபி கேஸ் வீட் பண்றோம் இல்லைங்களா, அதே ஆப்ஷன்ல போயிட்டு அந்த மேல ஃபெசிலிட்டி ஐடி வந்து இருக்கும், பிஓ ஃபெசிலிட்டி எஸ்ஓ ஃபெசிலிட்டி ஐடி வந்து நம்ம அடிப்போம். எஸ்ஓ ஃபெசிலிட்டி ஐடி அடிக்காம அந்த இடத்துல பிஓ ஃபெசிலிட்டி இந்த அடுத்த நம்பர் 1 2 3 லாஸ்ட் 0 கட் பண்ணிட்டு 1 2 3 4 5 இந்த எத்தனை பிஓ இருக்கோ அது அந்த மாதிரி நீங்க போட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த பிஓட டிஓபி கேஸ் பிஓ, அந்த பிஓட டிஓபி கேஸ்ல க்ளோசிங் பேலன்ஸ் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஓகே.
சிஜிஎஸ்டி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அது மேட்ச் ஆகுது டெய்லியும். சரிங்களா? ஸோ அது கரெக்டா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை வச்சு எந்த ஃபிகர் ரெஃப்ளெக்ட் ஆகல, அந்த டிஓக்கு நீங்க கூப்பிடுறீங்க, அவங்க ஒன் பை ஒன்னா சொல்றாங்கன்னு சொன்னா எங்க போய் பாக்குறது? அப்ப இதுல போய் பார்த்தா தானே நமக்கு புரியும். ஸோ டிஓ ஃபிகர்ஸ் வியூ பண்ணி பார்த்துட்டு ஓகே 1050 ரூபா மணி ஆர்டர் சொல்றீங்க, இங்க ரெஃப்ளெக்ட் ஆகல. ஆர்எல் வந்து 10 அடியில் 30 ரூபா 36 10 அடியில் புக் பண்ணிக்கிறீங்க, 9 அடிகள் தான் வந்து ஒரு 36 ரூபா ரெஃப்ளெக்ட் ஆகல. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணி வச்சு டிக்கெட் ரைஸ் பண்ணலாம், டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எஸ்ஐ கிட்ட சொல்றீங்கன்னா எஸ்ஐ. ஸோ அதனால பிஓகேஸ் டேலி பண்றது அப்படிங்கிறது மதிய டைம்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது வந்து பாஸ்கஸ் 0 ஆயிருக்கா ப்ரீவியஸ் டே. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னு சொன்னா ரீசெண்டா வந்து என்ன மாதிரி தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா பாஸ்கஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த பிஎல்ஐ டிஃபால்ட் ஃபீ வாங்குறோம் இல்லைங்களா, டாக்ஸ் ஆன் டிஃபால்ட் ஃபீ. ஸோ இது வந்து தப்பா கால்குலேட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரூபா, ஏன்னா சிஸ்டம் கால்குலேட் பண்றது இல்லை, நம்ம தான் கால்குலேட் பண்றோம். அப்ப நம்ம கால்குலேட் பண்ணும்போது அவசர இதில் கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் டேபிள் போட்டு ஒரு பிரிண்ட் போட்டு ஒட்டி வச்சிருப்போம் நாங்க ஆஃபீஸ் முன்னாடி, அந்த கவுண்டருக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் வந்தா எவ்வளவு டிஃபால்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கால்குலேட் பண்றீங்கனாலும் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு ஆள் 10 ரூபா டிஃபால்ட் ஃபீ கட்டியிருக்கிறாரு, ஆனா அவருக்கு நீங்க டாக்ஸ் வாங்க விட்டுட்டீங்க. அப்போ அப்படிங்கும் போது அந்த மாதிரி வரும்போது அந்த பாஸ்கேஸ் பிரச்சனை வந்து அடுத்த நாள் வரும். நீங்க வந்து இப்ப நம்ம வந்து டூல்ஸ் தான் அடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒருவேளை நம்ம வாங்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா டைரக்ட் டிஓபி கேஸ்ல அடிச்சுக்கிட்டு டிஓபி கேஸ்ல சேர்த்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் கரெக்ஷன் இஸ் கரெக்ஷன். நீங்க மெகாமிஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த முன்னாடி நாள் ஒருவேளை இது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு, நான் பாஸ்கேஸ் அடிக்கும் போதும் பார்க்கல, கேஸ் கட்டும் போதும் பார்க்கல, டூல்ஸ் அடிக்கும் போது நாங்கள் செய்ய கவனிக்கல, மெகாமிஸ் ரிப்போர்ட் அன்னைக்கு ஈவினிங் வரல, அடுத்த நாள் தான் ரிப்போர்ட் எடுத்தோம். ஸோ அப்படின்ற மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது அப்போ அந்த அடுத்த நாள் காலையில அந்த பாஸ்கஸ் முன்னாடி நாள் பார்க்குற தேவை அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐபிபி கேஷ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறது இல்லை. நம்ம போஸ்ட்மேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் கவுண்டர் ஹவர்ஸ்க்கு பின்னாடி டைம் பண்ணிருப்பாங்க. நாம வந்து பக்காவா பார்த்து வச்சிருப்போம், ஐபிபி ரிப்போர்ட்ஸ் எடுத்திருப்போம், எடுத்து செக் பண்ணி பார்த்துருப்போம், எல்லாமே பண்ணிருப்போம். 3 மணிக்கு மேல 4 மணிக்கு பண்ணிருப்பாரு. இப்ப அந்த சிஎல்சி ஒர்க் ஆகாதனால பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் அந்த மாதிரி சிஎல்சி ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 50 ரூபா பணம் வாங்கியிருப்பாங்க. இல்ல யாருக்காவது ஒரு 1000 டெபாசிட் போடலான்னு போட்டிருப்பாங்க, இல்ல வந்து 1000 ரூபாய் டெபாசிட் போட்டிருப்பாங்க, அது சுத்திட்டே இருந்திருக்கும், ப்ராசஸ் ஆயிருந்திருக்காது, இன்னொரு டைம் போட்டுருந்துருப்பாங்க. ஆனா ஒரு டைம் தான் போட்டுருக்காங்கன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 1000 மட்டும் நம்ம கிட்ட கட்டியிருந்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். நீங்க வந்து பாஸ்காஸ் ரிப்போர்ட் அட்வான்ஸ் டு ஐபிபிபி எல்லாம் போட்டிருப்போம், நம்ம அவங்களுக்கு சொல்றதை வச்சு ரிப்போர்ட் எடுக்கிறத வச்சு போட்டிருப்போம். சம்டைம்ஸ் லேட்டரா வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நடக்கும். ரீசெண்டா இன்னொரு ப்ராப்ளம் என்ன நடந்துச்சுன்னா மேப்பிங் மாத்தி பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நடக்கும். ஸோ இன்னொரு ஆஃபீஸ்ல மேப்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இங்க நம்ம போஸ்ட்மேன் பண்ண டிரான்ஸ்ல இன்னொரு போஸ்ட்ல பேர் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்திருக்கும். அப்போ நம்ம இமீடியட்டா அடுத்த நாள் பாஸ்காஸ் செக் பண்ணி பார்த்து எதனால டேலி ஆகலைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தான் பரவாயில்ல. ஒருவேளை 2 நாள் 3 நாள் கழிச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னா தேவையில்லாம ஒரு குழப்பம் வரும். ஏன் நீங்க முன்னாடியே பார்த்துருக்கலாம்ல, ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அடுத்த நாள் வந்து பாஸ்காஸ் பாக்குறது ரொம்ப முக்கியம். அப்படி பாஸ்காஸ் பாக்குறோம், சார் பாஸ்காஸ் வந்து மைனஸ்ல இருக்குன்னா ஓகே, பட் பிளஸ்ல இருக்குன்னா கம்பல்சரி ஏதோ ஒரு தப்பு நம்ம தான் பண்ணியிருந்திருக்கும். இப்ப முன்ன வந்து மெக்காமிக்ஸ் டூல்ஸ்ல அடிக்கும் போது நிறைய அந்த மாதிரி நிறைய மாத்தி போட்டு அமௌண்ட் தப்பா போட்டு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். இப்போ அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்ப டேலி ஆகல, 0 ஆகல, சம் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. அது டேலியால நாம என்ன பண்றதுன்னு விடக்கூடாது. ஏன் டேலி ஆகல அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ பாஸ்கஸ் என்னென்ன காரணத்துக்காக டேலி ஆகாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கும், ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். இது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி வருது. இது வந்து ஏன் அப்படி வருது, எதுக்கு வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாடு அப்படிங்கிற ஹெட்ல ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், சம்டைம்ஸ் போஸ்டேஜ் அப்படிங்கிற ஹெட்ல அமௌண்ட் வந்திருக்கும், சம்டைம்ஸ் ஒவ்வொரு வித்தியாசமா வந்திருக்கும். அந்த கடைசி டாக்குமெண்ட் எந்த மாதிரி ரெஃபரட் ஆகுதோ அந்த ஹெட்ல வந்து வந்துருது அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருக்கிறாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், நீங்க மெயினா மோஸ்ட்லி டேலி ஆகாம இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்னவா இருக்கும்னு சொன்னா இந்த ஆர்எல், ஸ்பீடு, பார்சல் இதெல்லாம் ரெஃபரட் ஆகாம இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபிகர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் -846 காட்டுதுன்னு சொன்னா 846 அதுதானா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த எம்பிசிஎம் கவுண்டரோடைய ரிப்போர்ட், சப்மிட் அக்கௌண்ட் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இந்த அமௌண்ட் தான் ரெஃபரட் ஆகாம இருக்கு, வெரிஃபை ஓகே அப்ப இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த டிசிபி நோட்ல எழுதிடலாம். பாஸ்காஸ் இந்த காரணத்தினால -4 ஆர்எல் புக் வந்து ரெஃபரட் ஆகல, அதனால டேலி ஆகல அப்படின்னு வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து போன வாரத்தில் கூட நடந்துச்சு பாஸ்காஸ் டேலி ஆகலை. ஏன் டேலி ஆகலைன்னு சொன்னா பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ அமௌண்ட் வந்து அவங்கள தான் ரெஃபரட் பண்ண வச்சது, அது டபுள் டைம் ரெஃபரட் ஆயிடுச்சு. உங்களால தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து நம்ம தெரிஞ்சிருந்துருக்கணும் ஏன் டேலி ஆகல, அது உங்களுக்கு காரணமா இருக்கு. இது வந்து சென்ட்ரலைஸ் நடந்த தப்புனால டேலி ஆகல. ஓகே,
ஒருவேளை நம்ம ஆபீஸ்ல நாம ஏதாவது தப்பு பண்ணதுனால டேலி ஆகாம இருந்துச்சுன்னா அப்ப அதையும் பார்த்தோம்ல. பிஎல்ஐ டாக்ஸ் வந்து நம்ம அடிக்காம விட்டோம். நீங்க பாயிண்ட் ஆஃப் சேல்ல பிஎல்ஐ அடிஷனல் டெபாசிட்ல போட்டீங்க, டூல் அடிக்காம விட்டுட்டீங்க, இல்ல டூல் அடிச்சிட்டீங்க ஆனா பிஎல்ஐ அடிஷனல் டெபாசிட்ல வாங்காம விட்டுட்டீங்க. ஸோ அந்த மாதிரி காரணமா இருக்கும். இன்னொரு பிரச்சனை நடக்கும். நீங்க பாயிண்ட் ஆஃப் சேல் பொறுத்த வரைக்கும் கேஷ் அதிகமா இருக்குது கம்மியா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1200 இருக்குது அப்படின்னா 1300 கட்டினீங்கன்னா கூட எடுத்துக்கும் பாயிண்ட் ஆஃப் சேல். அதுவும் நாளைக்கு உடனே கட்டி பத்துறாதீங்க, அது சிக்கலாயிடும் பின்னாடி. சரிங்களா? 1200 பேலன்ஸ் காட்டுது, நீங்க 1300 போட்டு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா 1300 பேக் ஆஃபீஸ்க்கு வந்துடும். பேக் ஆஃபீஸ்ல இருந்து ஸ்டாம்புக்கு 1300 வந்துடும். ஆனா ஆக்சுவலி நீங்க செஞ்ச வேலை வந்து 1200 தான். அப்ப அந்த 1200 உண்டான வேலை தான் வந்து பாஸ் கேஸ்ல நெக்ஸ்ட் டே ரெஃபரண்ட் ஆகும். அப்ப 100 உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா காட்டும் ரெஃபரண்ட். அப்ப அதை தேவையில்லாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா, பாஸ் கேஸ் அடுத்த நாள் கண்டிப்பா முன்னாடி நாள் பாஸ் கேஸ் டேலி ஆயிருக்கா, 0 ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 0 ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம்லாம் இல்லை. இன்கேஸ் 0 ஆகலைன்னா என்ன காரணத்தினால 0 ஆகாம இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ முதல் காரணம் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல்ல ஆர்எல் புக்கிங், ஸ்பீட் புக்கிங், சம்டைம்ஸ் ஸ்டாம்பு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிருப்போம், அந்த ரெஃபரண்ட் ஆகி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இப்போ 200 ஸ்டாம்ப் சேல்ஸ் பண்ணிருப்போம், 100 ரெஃபரண்ட் ஆகும், 100 ரெஃபரண்ட் ஆகாம இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா பரவாயில்ல, ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். நீங்க இதுக்காக நீங்க டெய்லி அக்கௌண்ட் எடுத்து போட்டு பாத்துறாதீங்க. நம்ம டெய்லி அக்கௌண்ட் எடுத்து செக் பண்ணலாம்னு சொல்லி உட்காந்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அதனால கண்டுபிடிக்கவே முடியாது. நமக்கு வந்து பாஸ் கேஸ் டிஓபி கேஸ் டேலி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்க டெய்லி அக்கௌண்ட்ல க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஸோ பாஸ் கேஸ் பார்க்கணும், டிஓபி கேஸ் கண்டிப்பா பார்க்கணும். அப்போ பாஸ் கேஸ் 0 ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்எல் ஸ்பீடு, ரெண்டாவது வந்து ஐபிபிக்கு பேரலாம். ரெண்டாவது ஐபிபிபில ஏதாவது ஃபிகர் ரெஃபரண்ட் ஆகாம இருக்குதா, 1000 ரூபாய் 2000 ரூபாய் 500 400 கண்டிப்பா ஐபிபியா தான் இருக்கும். நீங்க முன்னாடி ரிப்போர்ட் எடுத்திருப்பீங்களா, அந்த ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. போஸ்ட்மேன் கேஷ் கிடைப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. போஸ்ட்மேன் கேஷ் கட்டுறாங்க பண்றாங்க, பெரிய ஆஃபீஸா இருக்கு, 4 போஸ்ட்மேன் மேல 3 போஸ்ட்மேன் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா ஒரு நோட் போட்டு அமௌண்ட் கொடுக்கறது வாங்குறது கரெக்டா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க தப்பா நம்ம போடுறோம்னு சொல்லி சொன்னா அப்புறம் தப்பா தான் போட்டோம். சரிங்களா? சோ அது வந்து ரொம்ப மெயினா பார்த்துக்கணும். அப்ப அடுத்த நாள் பாஸ் டேலி ஆகலன்னு சொன்னா ஐபிபி ஃபிகர் எடுத்து பார்க்கணும். நம்ம ஐபிபி ஃபிகர் கரெக்டா தான் இருக்கு, பட் ரெஃப்ளெக்ட் ஆகாம இருக்குன்னா நோ ப்ராப்ளம், விட்டுறலாம். அது பாட்டுக்கு நம்ம எழுதி வச்சுக்கலாம், ஐபிபி ஃபிகர் நாட் ரெஃப்ளெக்ட். ஒருவேளை ஐபிபி ஃபிகர் ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, நாம போட்ட ஐபிபி ஃபிகர் தப்பா இருக்கு, ரெஃப்ளெக்ட் ஆன ஐபிபி ஃபிகர் தப்பா இருக்குது, நம்ம போட்ட ஃபிகர் வந்து 10,000 இருக்குது, ஆனா ஐபிபி ரெஃப்ளெக்ட் ஆன ஃபிகர் வந்து டெபாசிட்ல 11,000 வந்துருக்குது, 1000 ரூபாய் சேர்த்து வந்துருக்குதுன்னு சொன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும், ரீபிரிண்ட் எடுத்து பார்க்கணும். நேற்று எடுத்த பிரிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுல கரெக்டா தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா திரும்ப ஐபிபி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும். இல்ல வந்து கேஷ் ஐபிபி நமக்கு அனுப்புவாங்க, அந்த ரிப்போர்ட்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி. அங்க வந்து அந்த யூசர் ஐடி வந்து வந்துருக்கும். அந்த யூசர் ஐடி வச்சு எந்த யூசர் வந்து 1000 எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த போஸ்ட்மேன் கேட்டீங்கன்னா அந்த போஸ்ட்மேன் என்ன சொன்னாரு, ஆமா சார் சாயந்தரம் 1000 ரூபாய் போட்டேன், நான் கொடுக்காம இருக்கு, அதுல நான் அப்படியே டெலிவரிக்கு போயிட்டேன், 3 மணிக்கு போயிட்டேன், 2 மணிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டெலிவரி பிஏ இங்க வந்து எஸ்பிபிஏ வந்து சம்டைம்ஸ் ஒரு 1-1.5 எடுத்திருப்பாங்க, அது 1-1.5 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. சார் யாரோ அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிக்கிறது இதுதான் வழி. ஸோ முன்ன வந்து சிஎல்சி பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஆர்டிகல் அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள சம்டைம்ஸ் 200 போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. காசை நாளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க வச்சுப்பாங்க. கரெக்டாக கொடுத்தலாம் நினைச்சு கொடுக்க மாட்டேன் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு இல்லை, அடுத்த நாள் கொடுத்துடலாம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அது அழகா வந்து ஐபிபி டெபாசிட்ல 200 அப்டா வந்து உட்காந்துரும், அங்கேயும் பார்த்தா ஒன்று டேலி ஆகும். அப்போ தேவையில்லாம டிஓபி டு பாஸ் கேஸ் மூவ் பண்ணி டிஓபி கேஸ் ரவுண்ட் பண்ணி எழுதுற மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இது நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா போஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துடலாம். ஸோ டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னு சொன்னா அன்னைக்கு டேட்ல அக்கௌண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ அதனால பாஸ் கேஸ் டேலி பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பி பொறுத்த வரைக்கும் ஃபிகர்ஸ் கரெக்டா ரெஃப்ளெக்ட் ஆயிடுது, நீங்க எஸ்பி ஃபிகர்ஸும் டேலி பண்ணிக்கணும் கரெக்டா. எஸ்பிபிஏ வந்து டேலி பண்ணிக்கணும். நீங்க ஜஸ்ட் வந்து கன்சல்டேஷன் எடுத்து அனுப்புறதோடு மட்டும் இல்லாம அந்த கன்சல்டேஷன் ஃபிகர்ஸ் ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ் போட்டு கட்டுற கேஸுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கணும். ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு கவுண்டர்ல வேலை செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ரெசிப்ட்ஸ்ல பிபிஎஸ் ஒரு அமௌண்ட் வரும், பேமெண்ட்ஸ்ல பிபிஎஸ் அமௌண்ட் வரும். அந்த ரெண்டு அமௌண்ட் சப்ட்ராக்ட் பண்றீங்க, ஒரு அமௌண்ட் வருதுன்னு சொன்னா அதுதான் நீங்க கட்டுற அமௌண்டா இருக்குதுன்னு சொன்னா ஓகே. வேற ஏதாவது போட்டிருக்கிறீங்க, பிஎல்ஐ வாங்கிருக்கீங்க, ஆர்எல் வாங்கிருக்கீங்க, ஸ்பீடு வாங்கிக்கிறீங்க அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா 2 பிபிஎஸ் அமௌண்ட் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது எஸ்பி டெபாசிட் ஆடி டெபாசிட் இந்த பக்கம் பேமெண்ட்ஸ்லாம் அந்த பக்கம் போட்டு வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டும் இந்த பிபிஎஸ் டிஃபரன்ஸ் அமௌண்ட் ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கரெக்டா பண்ணிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் சமீப காலங்கள்ல எஸ்பில எந்த ஒரு இஷ்யூ வரதில்லை. ஸோ எக்ஸாக்டா அது ரெஃப்ளெக்ட் ஆயிடுது. என்ன நம்ம பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறது ரெஃப்ளெக்ட் ஆகுதா கரெக்டான முத்திடம் கூட.
ஒருவேளை தப்பா ரெஃப்ளெக்ட் ஆகுனா தான் நமக்கு பிரச்சனை. கரெக்டா ரெஃப்ளெக்ட் ஆகும்போது நோ இஷ்யூ. இன்கேஸ் கவுண்டர் பிஏ எல்லாமே பண்ணிட்டு ஒரு 1000 டெபாசிட் தெரியாம போட்டாருன்னா கூட அடுத்த நாள் அந்த 1000 சேர்ந்து வந்து உட்காந்து விழுந்துரும். சரிங்களா? அதனால வந்து ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அதை தாண்டி வேற வித்தியாசமா தப்பு போயிட்டு இருக்குது. ஸோ அதை பத்தி நம்ம இல்லை. இப்போ இந்த மாதிரி வந்து இந்த பாஸ்காஸ்ட் பார்க்கறதோட முக்கியத்துவம், அதுவும் ஸ்பெஷலா அந்த ஆஃபீஸ் இன்சார்ஜ் அப்படிங்கிறவர் வந்து நீங்க ட்ரெஸரேஜ் பார்த்துருவாரு, அவங்க எஸ்பிபிஏ பார்த்துருவாங்க, கவுண்டர்ல பார்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம சூப்பர்வைசரா இருக்கிற நீங்க வந்து கம்பல்சரி இந்த பாஸ்காஸ்ட் 0 அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணுங்க. ஒருவேளை 0 ஆகுனா என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். 0 ஆகுறதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அது சிஸ்டமே பண்ணிடும் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து வந்து எஸ்ஓ ஸ்டாம் பேலன்ஸ் ஈவினிங் வந்து பாக்குறது. ஸோ இது டெய்லியும் பார்க்கணுமா? எஸ், கண்டிப்பா டெய்லியும் பார்த்து தான் ஆகும் சார். நேரம் இருக்குமா? அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆகுது பார்த்துக்கோங்க. ஸ்டாம் சேல்ஸ் நாங்கள் பண்ணவே இல்லைங்க சார், அதே தான் இருக்க போகுது அப்படின்னா நோ இஷ்யூ. ஸ்டாம் சேல்ஸ் பண்றீங்க, அந்த ஸ்டாம் சேல்ஸ் கரெக்டா வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கா, விவோக்கு நம்ம ஸ்டாம்ப் அனுப்புறோம், கரெக்டா விவோ ரிசீவ் பண்ணிருக்காங்களா, விவோ அவங்க ரிசீவ் பண்ணாலும் கூட நம்ம போய் எப்படி காலையில விவோக்கு ஸ்டாம்ப் கட்டும்போது ரிமூவ் ஃப்ரம் ஸ்டோரேஜ் கொடுக்குறோமோ, கொடுத்து முடிச்ச பிறகு பிளேசிங் ஸ்டோரேஜ் கம்பல்சரி கொடுக்கணும். நிறைய பேர் அதில் மறந்துடுறோம். ஸோ ரிமூவ் ஃப்ரம் ஸ்டோரேஜ் கொடுத்துருவோம், பிளேசிங் ஸ்டோரேஜ் கொடுக்கறது மறந்துடும். ஸோ அதுவும் MIGO மிகோ ஆப்ஷன்ல போயிட்டு பிளேசிங் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பண்ணணும். அதே ஆப்ஷன் தான் மிகோல பிளேசிங் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா நான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சார் ஒருவேளை நான் பண்ணா விட்டேன், பழசெல்லாம் பண்ணா விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும். அது வந்து அது யாருக்கா வேணும்னா கேளுங்க, ஒரு சின்ன ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்க டிரான்ஸ்கிரிப்ட் கிளியர் ஆயிடும். ஒரு டைம் டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது அவங்களே கொடுத்துருந்த ரிப்ளை தான், சேவை இருக்கும்போது கொடுத்துருந்த ரிப்ளை தான். நீங்க தனித்தனியாக டாக்குமெண்ட் நம்பர் கண்டுபிடிச்சு அதை அடிச்சு அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான், ஒரே ஸ்டெப்பு. அதில் எல்லா ஸ்டாம்பும் நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பிஓவா ஒரு 5 பிஓ இருக்கு, 5 பிஓலையுமே டிரான்சிட் ஸ்டாம்ப்ல நிக்குது சார், ஸ்டாம்ப் நிக்குது சார், சரி பண்ண சொல்லி சொல்றாங்க, எப்படி சரி பண்ணதுன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னேன்னா அந்த நான் வந்து குரூப்ல நான் ஷேர் பண்றேன். நான் அதை வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ஸ்டெப்பா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி சரிங்களா? சிம்பிளா தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. அது நம்ம சொல்ற மாதிரி சொல்லணும்னா நம்ம உள்ள லாகின் பண்ணி சொல்லணும், மிகவும் போய் லாகின் பண்ணி சொல்லணும். நம்ம பண்ண முடியாதுங்கிறதுனால வேணுங்கிறீங்க மட்டும் அதை வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்டாம்ப் பேலன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் MB52 போய் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம அந்த MB52லயே நீங்க பிஓ அடிச்சீங்கன்னு சொன்னா, அவங்க பிஓடைய ஸ்டோரேஜ் லொகேஷன் அடிக்கிறீங்கன்னா அங்க டிரான்சிட் கேஸ் ரைட் சைட்ல காட்டும், இதெல்லாம் டிரான்சிட்ல இருக்குன்னு காட்டும். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, டேலி பண்றதுக்காக ரெண்டையும் டோட்டல் பண்ணி டேலி பண்ணி வச்சுட்டு வந்திருப்பீங்க பிஓடைய ஸ்டாம்ப். அப்படி இல்லாம டிரான்சிட்ல 0 தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இல்ல MB5B அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாம்ப் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 மெனு தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து MB52 அப்படிங்கிறது, இன்னொன்று MB5B. தேவையான மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை 3 தெரியல, டிரான்சிட் ஸ்டாம்ப் இருக்கிறது எனக்கு தெளிவா தெரியலன்னு சொன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து MB51ல போனீங்கன்னா எப்பப்போ என்னென்ன ஸ்டாம்ப் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன டேட்ல மூவ் ஆயிருக்கு, எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் வந்து காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த 3 மெனு MB52 யூஸ்ஃபுல்லா போயிருப்போம். MB5Bயும் MB51 நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுல கொஞ்சம் நம்ம நிறைய விஷயங்கள் அது வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து சொன்னா அது சரியா இருக்காது, கரெக்டாகவும் சொல்ல வராது. ஏன்னா அந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி தான் சொல்லணும். சரிங்களா? ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த 2 ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்டாம்பு பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்ஓ ஸ்டாம்பு கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். ஸ்டாம்ப் பேலன்ஸ் பார்க்கணும்னா IPO சேர்ந்து வரும் இடத்துல. ஸோ IPO கட் பண்ணிட்டு மீதி ஸ்டாம்ப், ரெவென்யூ ஸ்டாம்ப் தனியா போட்டுக்கிறது பரவாயில்ல, போஸ்டேஜ் தனியா, ரெவென்யூ ஸ்டாம்ப் தனியா நீங்க ஸ்டாம்ப் சேல்ஸ் பார்த்துக்கிறது பெஸ்டா இருக்கும். சரிங்களா? TCP நோட்லயே வந்து நான் டெய்லி என்ன பண்றோம்னு சொன்னா, ஆக்சுவலி வந்து முன்ன வந்து CSI வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாம்ப் பேலன்ஸ் அப்படிங்கிறது கேஷ்ல சேர்ந்து வந்தனால நம்ம டெய்லியுமே டேலி பண்ணணும். டேலி பண்ணாம நம்ம போகவே மாட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்டாம்ப் அப்படிங்கிறது இன்வென்ட்ரியா வந்துருச்சு, க்ளோசிங் பேலன்ஸ் சேர்றது இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்டாம்ப் அப்படிங்கறத ஒரு என்ன சொல்றது, ஒரு செக் புக் ஸ்டாக் மாதிரி, பாஸ்புக் ஸ்டாக் மாதிரி அப்படியே ஒரு வாரம் ஆச்சு, 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம் செக் பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது போயிடுச்சு. ஸோ அப்படி இல்லாம ஸ்டாம்ப் பேலன்ஸ் அப்படிங்கிறது டெய்லியுமே செக் பண்ணணும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னா, எப்படி வந்து கேஷ் OBCP போடுறோமோ அதே மாதிரி TCP நோட்ல OB அப்படின்னு போட்டு போஸ்டேஜ் 21,500, ரெவென்யூ 1,650 இருக்குன்னா அன்னைக்கு சேல்ஸ் தான் இருக்குது அப்படின்னா சேல்ஸ் அப்படின்னு போட்டு எவ்வளவு சேல்ஸ். ஒருவேளை சேல்ஸ் இல்லைன்னா சேல்ஸ் நில் அப்படின்னு போட்டு, அதாவது போஸ்டேஜ்ல நில், ரெவென்யூ ஸ்டாம்ப்ல நில். இந்த மாதிரி போஸ்டேஜ், ரெவென்யூ. ஸோ கீழே வந்து
ஓபி அப்படின்னு போட்டு டேட், ஆனா டெய்லி அக்கௌண்ட்ல. ஸோ இங்க 18,500 இருக்குது அப்படின்னா இங்க வந்து ஒரு 1,650 இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து சேல்ஸ் கவுண்டர் சேல்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு 100 ரூபா, இங்க ஒரு 200 ரூபாய்க்கு வித்துருக்கிறோம்னா 200 ரூபாய், இங்க ஒரு 160 ரூபாய்க்கு வித்துருக்கிறோம் அப்படின்னா ஒரு -160 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ பிஓல ஸ்டாம்ப் ஏதாவது கொடுத்துக்கிறோம், பிஓ சேல்ஸ் இருக்குது டு பிஓ பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அங்க எவ்வளவு ஒரு 2000 ரூபாய்க்கு அனுப்பிச்சிருக்கிறோம், இது வந்து ஒரு 300 ரூபாய்க்கு அனுப்பிச்சிருக்கிறோம். டெய்லி போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல வந்து என்னைக்கெல்லாம் ஸ்டாம்ப் சேல்ஸ் ஆகுதோ அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சிபி ஒருவேளை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓபிசிபி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதையே போட்டு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம ஸ்டாம்ப் வந்து டெய்லியும் செக் பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்ம திடீர்னு எஸ்எம்ஆர் போடும்போது மாச கட்டத்தில் உட்காந்து எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்கிற வேலை இருக்காது. ஸோ டெய்லி நம்ம டேலி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்எஸ்சி ஆஃபீஸா இருக்கு, பெரிய ஆஃபீஸா இருக்குன்னா இது வந்து லாஜிக் கரெக்டா இருக்கும். டெய்லி ட்ரெஸ்ஸர் இருப்பாங்க, டேலி பண்ணிக்குவாங்க. 1+1 1+2ல சாத்தியமா சார் அப்படின்னா நம்ம செஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. சரிங்களா? ஸ்டாம்ப் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ அடுத்து வந்து பிஓ ஸ்டாம்ப் பேலன்ஸ், அதையும் பார்த்துக்கணும். பிஓட ஸ்டாம்ப் பேலன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நாளைக்கு வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு சொன்னா ஸ்டாம்ப் சேல்ஸ் காட்டியிருப்பாங்க, சிஎஸ்ஏல வந்து உட்காந்துருக்கும், ஆனா சேல்ஸ்ல குறைஞ்சிருக்காரு, நடக்குது, அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் ஆகுது நாம இது டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்துக்கிறது நல்லது. பிஓ ஸ்டாம்ப்ஸ்லாம் கரெக்டா இருக்கா, க்ளோசிங் பேலன்ஸ் கரெக்டா இருக்கா, ஒருவேளை டிரான்சிட்ல காட்டுதுன்னு சொன்னா அந்த டிரான்சிட்ல காட்டுறது எப்படி வந்து சரி பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ்ல கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க பிஓ ஸ்டாம்ப் பார்க்கும்போது 3 இடத்துல பார்க்கணும். 3 இடத்துல நம்ம பார்க்க தேவையில்லை, நம்ம 2 இடத்துல பார்த்தா போதும். ஒண்ணு வந்து சாப்ல சிஎஸ்ஐல பார்க்கணும், இன்னொன்று வந்து இந்த போஸ்ட்மேன் மேனுவல் டெய்லி எழுதுறாங்க இல்லைங்களா, இது இருக்கிற போலீஸ் வந்து கரெக்டா இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பார்க்கணும். கேஷ் மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாம ஸ்டாம்பையும் பார்க்கணும். ஸோ அதை பிஓ ஸ்டாம்ப் பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த 10 minutesல முடிச்சுக்கலாம். ஸோ எவ்வளவு முடிக்கிறோம் முடிச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். ஸோ அடுத்து வந்து பிடிஓடி. பிடிஓடி அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். ஸோ நீங்க பிடிஓடி டெலிவரி போஸ்ட்மேன் டெலிவரி பி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அவர் பிடிஓடி அவரா கொடுத்தாலும் ஓகே, ஆக்சுவலி சூப்பர்வைசர் தான் கொடுக்கணும். ஸோ பிடிஓடி கொடுக்கறதுல என்னென்ன அப்படின்னு சொன்னா, சார் அதுக்கிட்ட 9 பீட் 10 பீட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்க இந்த ஆப்ஷன் ஒன்று சொன்னா இல்லைங்களா, ஒரு ஆப்ஷன் டிபிஎம்எஸ் ரிப்போர்ட் ஸ்கிரீன்ல இந்த 1 2 3 இருக்குன்னு சொன்னா இந்த 1 ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இஓடி டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இஓடி டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அந்த இஓடி டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபெசிலிட்டி நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஆஃபீஸோட ஃபெசிலிட்டி எடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்க ஆஃபீஸ்ல 10 போஸ்ட்மேன் இருக்கிறாங்க, 12 பீட் இருக்கு, 15 பீட் இருக்கு, 7 பீட் இருக்கு, 2 பீட் இருக்கு அப்படின்னா அந்த பீட் நம்பர் வந்து அதுக்கு நேரா வந்து இஓடி எஸ் வந்துடும். கேஷ் ஃப்ரம் போஸ்ட்மேன் எஸ் நாட் அப்ளிகபிள், எஸ் நாட் அப்ளிகபிள். ஒருவேளை நோ அப்படின்னு வந்திருக்குன்னா நீங்க கேஷ் ஃப்ரம் போஸ்ட்மேன் வாங்கலைன்னு அர்த்தம், இஓடி கொடுக்கலன்னு அர்த்தம். இஓடி நேரம் நோ இருக்குன்னா இஓடி கொடுக்கலன்னு அர்த்தம். என்ஏ அப்படின்றதுனா நாட் அப்ளிகபிள், தேவையில்லை, கேஷே உங்களுக்கு இல்லை, ஆனா நீங்க வாங்க தேவையில்லை, இல்ல பிடி நீங்க இன்வாய்ஸ் பண்ணலாம், இல்ல இஓடி கொடுக்கணும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை டெலிவரி பிஏவே இஓடி கொடுக்குறாரு அப்படின்னா ஆக்சுவலி போஸ்ட் மாஸ்டர் தான் கொடுக்கணும். போஸ்ட் மாஸ்டர் கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் டவுட்டா இருக்குது, எல்லா போஸ்ட்மேனும் கொடுத்துருமா டவுட்டா இருக்கு, திரும்ப ஒவ்வொரு போஸ்ட்மேனா போய் நான் பார்த்து செக் பண்ணுமா, 10 போஸ்ட்மேன் இருக்காங்கன்னா 10 பேரையும் போய் செக் பண்ணுமானா தேவையில்லை. டிபிஎம்எஸ் ரிப்போர்ட் ஸ்கிரீன்ல லெஃப்ட் சைட்ல இஓடி டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபெசிலிட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா நமக்கு அந்த காட்டணும். ஸோ இந்த மாதிரி அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை பார்த்துக்கணும். ஸோ அந்த டிபிஎம்எஸ் ரிப்போர்ட்ஸ்ல லெஃப்ட் சைட்ல இஓடி டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்க போய் நம்ம வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா த பெஸ்ட். சரிங்களா? அங்க வந்து எல்லா வீட்டும் கொடுத்துக்கணும், இஓடி கொடுத்துக்கணும். ஸோ அடுத்து வந்து என்னன்னா கேஷ் ஃப்ரம் போஸ்ட்மேன். ஸோ அதை இங்கேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். இஓடி கொடுக்குற இடத்துலயே பார்த்துட்டு கேஷ் ஃப்ரம் போஸ்ட்மேன் வாங்கிட்டோமா அப்படின்னு பார்த்துக்கலாம். கேஷ் ஃப்ரம் எல்லா போஸ்ட்மேன் வாங்கிட்டோமா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நாம என்ன பண்ணிருப்போம், பிடிஓடி கொடுத்துருவோங்க, கேஷ் ஃப்ரம் போஸ்ட்மேன் வாங்கியிருப்போம், டேலி ஆயிடும், இஓடி டேஷ்போர்ட்ல போய் பார்த்தோம். ஆனா என்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விபிஎம் புக் பண்ணாம விட்டுருப்பாங்க டெலிவரி பிஏ. விபிஎம் புக் பண்ணாம விட்டாங்கன்னு சொல்லி சொன்னா புக் விபிஎம் ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெய்லியுமே அந்த டெலிவரி பிஏ என்ன பண்ணலாம், புக் விபிஎம் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு அன்மியூட்ல இருக்கு. ஸோ அந்த விபிசிஓடி விபிஎம்ஓ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும், அந்த இடத்துல போய் செக் பண்ணிக்கணும். ஸோ அவங்களை ரெஜிஸ்டர் போட சொல்லி சொல்லணும் கம்பல்சரி. இன்னும் நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா விபிஎம் புக் பண்ணிடுறாங்க,
புக் பண்ண பிறகு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த மணி ஆர்டர் நம்பரை வந்து எழுதுறது இல்லை. ஸோ ரவுண்ட் மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க ரிஜிஸ்டர்ல. நாளைக்கு கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொன்னா நம்ம புக் பிபிஎம்ஓ ஆர்டிகல் ரிப்போர்ட்ல போய் பார்த்தாலும் சம்டைம்ஸ் அந்த நம்பர் எடுக்க முடியாது. இப்போ வந்து வந்துருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நாங்க எழுதுகிறோம் அந்த நோட்ல. ஸோ அந்த நோட்ல வந்து பிபிஎம்ஓ நம்பர் எழுதுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாளைக்கு டக்குன்னு பார்த்தலாம் இந்த மணி ஆர்டர் புக் பண்ணிடுமா புக் பண்ணலையா அப்படிங்கிறது நம்பர் எழுதுனா மட்டும்தான் கன்ஃபார்ம், இல்லைன்னா நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னு சொன்னா ஒருவேளை மணி ஆர்டர் நம்பர் எழுதிக்கிறாங்க, நம்பர் மட்டும் எழுதல, புக் பண்ணிக்கிறாங்க, நம்பர் எழுதலைன்னு சொன்னா இப்ப நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா இதே டிபிஎம்எஸ் ரிப்போர்ட்ஸ்ல லெஃப்ட் சைட்ல பிபிஎம்ஓ இதே ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆர்டிகல் அப்ஸ்ட்ராக்ட் அதுல இந்த இதுலயே ஈவோடி டேஷ்போர்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கணும் எல்லா ஆப்ஷன்ஸுமே உள்ள போய் பாருங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? அதுல வந்து பிபிஎம்ஓ புக்கிங் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல கிளிக் பண்ணணும்னா பிபிஎம்ஓ புக்கிங் ரிப்போர்ட்டும் இருக்கு, பிபிஎம்ஓ நாட் புக்கிங் ரிப்போர்ட்டும் இருக்கு. இந்த பிபிஎம்ஓ நாட் புக்கிங் ரிப்போர்ட்ல என்னன்னா நாட் புக்கிங் ரிப்போர்ட்ல வந்து சம்டைம்ஸ் ஆர்டிகல் நம்பர் காட்டும், ஆனா நம்ம பிபிஎம் புக் பண்ணிருப்போம். அதனால வந்து நம்ம ஆத்தன்டிகேட்டா அதை எடுத்துக்கவும் முடியாது. அப்போ இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ரெஜிஸ்டர்ல பிபிஎம்ஓ நம்பர் புக் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு கம்ப்ளைண்டே வருதுன்னு சொன்னாலும் அந்த நம்பர் எடுத்து நாங்க புக் பண்ண டேட்ல அப்படின்னு சொல்லி காட்டிடுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் சார் இது வந்து நம்ம அடுத்த நாள் புக் பண்ண முடியாதா அப்படின்னா, நீங்க இன்னைக்கு டெலிவரி காட்டுறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பிபிஎம் புக் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த நாள் கூட புக் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ அடுத்த நாள் புக் பண்ணலாம். பட் 2 days மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா 3வது நாள் அந்த பிபிஎம்ஓவை புக் பண்ணவே முடியாது. சரிங்களா? பிபிஎம்ஓ பொறுத்த வரைக்கும் 2 days தான் டைம். பிபிஎம் 2 days சேம் டே புக் பண்ணணும் கம்பல்சரி. அதனாலதான் நீங்க வந்து கேஷ் ஃப்ரம் போஸ்ட்மேன் ரிசீவ் பண்ண உடனே சொல்லும் புக் பண்ணி மணி ஆர்டர் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அந்த இடத்துல மேல காட்டும். அதெல்லாம் படிச்சு பாக்குறோமா, டக்குனு எஃப்ஐ கொடுத்து ரெஃப்ரெஷ் கொடுத்து அடுத்த வீட்டை கேஸ் ரிசீவ் பண்ணுன்ற மாதிரி போயிடும். ஸோ அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த பிபிஎம் புக் பண்ணிட்டோம்னா நம்பரை எழுதணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து அந்த பிபிஎம் ஆப்ஷன்ஸ்ல போய் அந்த லென்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணி பார்க்கணும். டெய்லியுமே பார்த்து வேற ஏதாவது ஆர்டிகல் காட்டுதா, ஏன்னா நம்மளே மாரி ஏதாவது ஆர்டிகல் நம்ம டெலிவரி காட்டியிருப்போம், பிடிஓடி கொடுக்கும்போது கவனிச்சிருக்க மாட்டோம். அப்ப அங்கே ஏதாவது வந்திருக்குதா அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். எதுவும் இல்லாம இருக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணிக்கணும். 2 நாள் தள்ளி போயிடுச்சு சார், 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, டிஓல அப்ரூவல் வாங்க. அந்த பிபிஎம்ஓ நாங்க வந்து பணத்தை வாங்கிட்டோம் சார், மணி ஆர்டர் மட்டும் புக் பண்ண மிஸ் பண்ணிட்டோம், அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து அந்த பிபிஎம்ஓவை ரீட்ரைவ் பண்ண சொல்லி டிஓல நீங்க அப்ரூவல் வாங்கணும், பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கி கேட்டுல மெயில் அனுப்புறீங்க, லெட்டர் எழுதுறீங்கன்னு சொன்னா அவங்க ரீட்ரைவ் பண்ணிடுவாங்க. ரீட்ரைவ் பண்ண பிறகு நம்ம மணி ஆர்டர் புக் பண்ணணும். ஸோ ரொம்ப லாங் டைமா இருக்குன்னா கேள்வி பையன் ஒரு நாள் புக் பண்ண மாட்டீங்கன்னு கேள்வி கேட்பேன். ஏன்னா கஸ்டமர் சைட்ல கம்ப்ளைண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா, நாங்க மணி ஆர்டர் ஆர்டிகல் டெலிவரி ஆயிடுச்சு ஆனா பணம் வந்து எனக்கு சேரல அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த மணி ஆர்டர் புக் பண்ணாம விட்டுருந்தோம். ஸோ இதுதான் அது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா இந்த பிபிஎம்ஓ நாட் புக்கிங் ரிப்போர்ட் வந்து அப்பப்போ பாத்துக்கணும், ஏதாவது புக் பண்ணாம இருக்கா. அந்த கடைசியில பாத்தீங்கன்னா பிபிஎம்ஓ நம்பர் கார்டு வந்து சம்டைம்ஸ் ஆர்டிகல் நம்பர் இருக்கும், அங்க நம்பர் இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து நமக்கு வந்து புக் பண்ணாது, கம்பல்சரி புக் பண்ணாதது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பிபிஎம்ஓ நாட் புக்கிங் ரிப்போர்ட் அது இருக்கு. அதாவது பிபிஎம்ஓ புக்கிங் ரிப்போர்ட்ல ஒரு ஆப்ஷன் பிபிஎம்ஓ நாட் புக்கிங் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நீங்க அதை பாருங்க, அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? பிபிஎம்ஓ புக்கிங் ரிப்போர்ட் இருக்கும். எதுலன்னா டிபிஎம்எஸ் ரிப்போர்ட் ஸ்கிரீன்ல வெப்சைட்ல நீங்க ஒரு நம்பர் எழுதாம விட்டீங்கன்னா கூட புக்கிங் ரிப்போர்ட் பார்த்து நம்பர் எழுதிடலாம். ஸோ ஏன்னா இதுல வந்து சாப்ல வந்து சம்டைம்ஸ் அந்த ரோவே காணாம போயிடுது, அந்த ரோவே இருக்காது. அப்போ நீங்க மணி ஆர்டர் புக் பண்ணது எவிடன்ஸே இருக்காது. அப்போ அதை எதுதான் காப்பாற்றோம் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர்ல எழுதி வச்சிருக்க நம்பர் தான். விபி ரெஜிஸ்டர் சிஓடி ரெஜிஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் காரணம், என்ன காரணம்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து விபிஎம்ஓ வந்து மார்க் பண்ணாமே வந்துருது, விபி மார்க் பண்ணாமே வந்துருது, சிஓடி மார்க் பண்ணாமே வந்துருது. அப்படி விபி மார்க் பண்ணாம வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஸோ விபி மார்க் பண்ணாம வந்துருச்சுன்னா போஸ்ட்மேன் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நீங்க வந்து விபிஎம்ஓ வந்து வருதுன்னு சொன்னா நீங்க பார்த்து வச்சிருங்க. ஒருவேளை நீங்க லிஸ்ட்ல வரலைனாலும் கூட நீங்க அந்த ஆர்டிகலை வந்து என்ன பண்ணுங்க, கொண்டு வந்துருங்க. டெலிவரி பண்ணாலும் பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க, நம்ம இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஆனா சிஓடியா இருக்குதுன்னு சொன்னா நீங்க டெலிவரி ஸ்லிப்ல வரலைன்னா நம்ம டெலிவரி பண்ணிட்டாலும் சிக்கல் தான். ஸோ இப்போ வந்து ரீசெண்டா இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கதா சொல்றாங்க, இசட்ஆர் டேட்டான்னு சொல்லிட்டு, இசட்ஆர் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வரல நமக்கு. அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா சிஓடி டெலிவரியே நம்ம பண்ணிட்டாலுமே கூட கேஷ் வாங்கிட்டோம்னு சொன்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் மூலியமா. ஈவன் பிஓவா இருக்குது, எஸ்ஓவா இருந்தாலும் கூட. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க எல்லாருமே ஓப்பன் பண்ணி பாருங்க. ZR_ டேட்டா அப்படிங்கிறது அது அனேபிள் தான் வந்துச்சு, நேற்று கூட போட்டு பார்த்தோம். எனேபிள் இல்லைன்னு தான் வந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் எனேபிள் பண்றதா சொல்லியிருக்காங்க. அது எனேபிள் பண்ண பிறகு
சிஓடிக்கு மட்டும் நீங்க சிஓடி டெலிவரி பண்ணிட்டீங்க, டேட்டா வரல, தெரியாம டெலிவரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். டேட்டா வரல, டெலிவரி பண்ணல, கையில தான் ஆர்டிகல் இருக்குன்னா இசட்எம்ஓ சிஓடி அப்டேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ்ல போய் நாம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இசட்எம்ஓ சிஓடி அப்டேட். ஜாடாட் அப்லோட்ல இது வராது. நிறைய பேர் இன்னும் ஜாடாட் அப்லோட்ல போட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ ஜாடாட் அப்லோட்ல இது வராது. சிஓடி வந்து நம்ம எதுவும் பண்ண ஃப்ரண்ட் அண்ட் பில்லர் ஐடி ஏதாவது வரும் உங்களுக்கு. ஸோ அதனால ஜாட் அப்லோட்ல அதை பண்ணவே முடியாது. ஒரே ஆப்ஷன் தான், டேட்டா வேணும்னா இசட்எம்ஓ சிஓடி அப்டேட்ல போய் போடணும். இசட்எம்ஓ சிஓடி அப்டேட்ல போயிட்டு ஆர்டிகல் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா ஒரு ரோ வரும். அதோட மட்டும் நிக்காம சைட்ல ஒரு இடத்துல ஆப்ஷன் ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அங்க போய் தேடி கண்டுபிடிச்சு அப்டேட் கொடுக்கும். சரிங்களா? அப்டேட் கொடுத்தீங்க, அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சுன்னா தான் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது பண்ணுனா ஒன் ஆர் டூ மினிட்ஸ்ல வந்துடும். சம்டைம்ஸ் அடுத்த நாள் கூட வரும். சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா வந்த பிறகுதான் நம்ம இன்வாய்ஸ் பண்ணணும்னு இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ZR_ டேட்டா வந்த பிறகு நீங்க இன்வாய்ஸ் பண்ணலாம், இன்வாய்ஸ் பண்ணி டெலிவரி பண்ணிட்டு ZR அப்லோட்ல போட்டு அப்லோட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம ரிலீவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சிஓடி விபியை பொறுத்த வரைக்கும் என்ன இஷ்யூ வரும்னு சொன்னா, விபியை பொறுத்த வரைக்கும் மணி ஆர்டர் நம்பர் எழுதணும் அப்படிங்கறத ஒரு அல்டிமேட்டா வச்சுக்கோங்க. சிஓடி பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்திருக்குதா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி. விஓலையும் போஸ்ட்மேன் சில பேரும் இன்னுமே டேட்டா வராம நம்ம இன்வாய்ஸ் பண்ணி நம்மளே மீறி போய் அங்க டெலிவரி பண்ணிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. விபிலாம் மேக்ஸிமம் விபியா வந்துருது, சிஓடியே வந்துருது. பட் இருந்தாலும் நம்ம போஸ்ட்மேன்ட்ட சொல்லி வச்சுக்கணும். ஒருவேளை நாங்க டெலிவரி ஸ்லிப்ல சிஓடி விபி மென்ஷன் ஆகல, பட் ஆர்டிகல்ல மென்ஷன் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவேன். இன்கேஸ் நாளைக்கு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அப்ப நீங்க தான் காசு கொடுக்கணும், அந்த அமௌண்ட் கொடுக்கணும். ஏன்னா அமௌண்ட் வாங்க கொடுத்து வந்துருப்பாங்க. அப்ப அந்த அமௌண்ட் நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி வச்சோம். சரிங்களா? ஸோ அதனால விபி சிஓடி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம். பிஓ கேஷ் நம்ம வாங்கிட்டோமா, ரிசீவ் பண்ணிட்டோமா அப்படிங்கறத பார்த்துக்கணும். அப்பதான் பிஓபி கேஷ் டேலி ஆகும். ஸோ பிஓ கேஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க, நம்ம வாங்குறோம். ஸோ அது கரெக்டா பண்ணிருக்கிறோமா அப்படிங்கறத பார்த்துக்கணும். நீங்க டிசிபி மேனுவல் டிசிபி டேலி பண்ணீங்கன்னா தெரிஞ்சது. ஸோ நாங்க டெய்லி என்ன பண்ணுவோம்னு சொல்லி சொன்னா, மேனுவல் டிசிபி பொறுத்த வரைக்கும் மேனுவல் டிசிபில டெய்லி எல்லா ஃபிகரும் வந்துடும், ஒரே ஒரு ஃபிகர் மட்டும் வராது. ஸோ என்ன ஃபிகர் அப்படின்னு சொன்னா, நம்ம கவுண்டர்ல கட்டின கேஷ், பாஸ்ல கட்டின கேஷ், பாஸ் கேஷும் கவுண்டர்ல நம்ம கேஷ் கட்டிட்டு ட்ரெஸரிக்கு மூவ் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த கேஷ் வந்திருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஓபி கேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு -4,56,107 அப்படின்னு வந்துருக்கு க்ளோசிங் பேலன்ஸ். அதாவது சேம் டே சொல்றேன், ஈவினிங் நீங்க டேலி பண்றதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி பேலன்ஸ் வந்திருக்குது. அப்ப என்ன பண்ணணும்னா இது கூட வந்து என்ன பண்ணிக்கணும், பிளஸ் நீங்க கவுண்டர் எம்பிசிஎம் கவுண்டர் கட்டின கேஷ் ஒரு 15,786 பிளஸ் அப்புறம் வந்து கவுண்டர்ல இவங்க எஸ்பி கவுண்டர்ல கட்டின கேஷ் வந்து ஒரு 4,36,107. இது ரெண்டையும் டோட்டல், இது எல்லாத்தையும் டோட்டல் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த மேனுவல் டெய்லி அக்கௌண்ட் கேஷ் வந்துடும். ஏன்னா இது ரெண்டு தான் மோஸ்ட்லி ரெஃபர்ட் ஆயிருக்காது கேஷ் பொறுத்த வரைக்கும். அதாவது டிஓபி கேஸ் பொறுத்த வரைக்கும் பாஸ் கேஸ் நிறைய ரெஃபர்ட் ஆயிருக்காது, சேம் டே ரெஃபர்ட் ஆயிருக்காது. பாஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் 90% நெக்ஸ்ட் டே தான் ரெஃபர்ட் ஆகும். இப்போ டிஓபி கேஸ் பொறுத்த வரைக்கும் 90% சேம் டே ரெஃபர்ட் ஆயிடும். சரிங்களா? ரெஃபர்ட் ஆகாத விஷயம் என்னன்னு சொன்னா, மதியமா நம்ம அனுப்பிச்ச கவுண்டர் கேஷ் மட்டும் ரெஃபர்ட் ஆயிருக்காது. சரிங்களா? அப்ப நான் இங்க டேலி இப்படி பார்க்கும்போது நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சலாம்னு சொன்னா, டேலி ஆகலாம் என்னெல்லாம் கண்டுபிடிச்சலாம், கேஷ் ஃப்ரம் போஸ்ட்மேன் வாங்கல, அப்ப போய் வாங்கிடுங்க, ரைட் வாங்கிடலாம். அடுத்து என்ன பண்ணலாம், நீங்க பிஎல்ஐ டூல்ஸ், பிஎல்ஐ அந்த டாக்ஸ் ஆன் டிஃபர்ட் பேர் அடிக்காம விட்டோம், ஓகே அடிச்சிடலாம் இப்போ, ஏன்னா டேலி ஆகல. ஓகேங்களா? கேஷ் வந்து போஸ்ட்மேன் பிஓ பிரான்ச் ஆஃபீஸ் கேஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணியாச்சு, ரெண்டாவது ஸ்டெப் அப்ரூவல் பண்ணியாச்சு, மூணாவது ஸ்டெப் ரிசீவ்டு ஸ்டெப் ட்ரெஸரர் வந்து ரிசீவ் பண்ணாம விட்டாரு, அப்ப கண்டுபிடிச்சிடலாம் அதை. அப்ப என்ன பண்ணலாம், அதை போய் கண்டுபிடிச்சு மறுபடியும் ரிசீவ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ரிசீவ் பண்ண பிறகு மறுபடியும் இதே மெத்தட ஃபாலோ பண்ணலாம். க்ளோசிங் பேலன்ஸ் அதாவது ரெஃப்ளெக்ட் ஆகலினா தான். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு சொன்னா, நீங்க கேஷ் முன்னாடியே கட்டிருக்கீங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆயிடும் சாப்ல. அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும், ஒன் பை ஒன்னா செக் பண்ணிக்கணும். நீங்க நிறைய என்ட்ரி வந்திருக்கு, இதை மட்டும் போட்டு பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்கிறதுக்காக இந்த 2 என்ட்ரி மட்டும் நான் சொல்றேன், டோட்டல் பண்ணி பாக்குறதுக்காக. ஸோ இதை டோட்டல் பண்ணி பாக்குறோம்னு சொன்னா நம்ம கேஷ் வந்திருக்குன்னு சொன்னா நம்ம ஓகே முடிச்சுக்கலாம். பிஓ டேலி அக்கௌண்ட் டேலி ஆயிடுச்சு, எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட் டேலி ஆயிடுச்சு, சரி எஸ்ஓ டிஓபி கேஷ் டேலி ஆயிடுச்சு அப்படின்னு முடிச்சுக்கணும். ஸோ அப்புறம் வந்து இதெல்லாம் டேலியான பிறகுதான் பிஓ எண்டு வந்து கொடுக்கணும் பேக் ஆஃபீஸ்ல. ஸோ மார்க் பெண்டிங் ஆர்டிகல்ஸ்லாம் மூவ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் இதெல்லாம் கொடுத்தாதான் பிஓ எண்டே வரும். அதனால இந்த பிஓ எண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது என்னெல்லாம் மிஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுவே சொல்லிடும், எதுவுமே மிஸ் ஆகாதில்ல. பேக் க்ளோஸ் பண்ணலையா சொல்லிடும், டிஸ்பேச் பண்ணலையா சொல்லிடும், கேஷ் வந்து ஏதாவது கட்டாமல் இருக்கிறாங்களா சொல்லிடும், கவுண்டர் ஏதாவது எண்டு கொடுக்காம இருக்காங்களா சொல்லிடும், அதெல்லாம் எல்லாமே சொல்லணும்.
அதனால பேக் ஆஃபீஸ் பொறுத்தவரை எண்டு பிடிச்சுன்னா எல்லா வேலையும் கரெக்டாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் வந்து ரெசிப்ட் பேமெண்ட்ஸ் மிஸ் ஆகும், அமௌண்ட் மிஸ் மேட்ச் ஆகும். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பாயிண்ட் ஆஃப் சேல்ல நீங்க வாங்கின அமௌண்ட் 1500 தான், ஆனா நீங்க 1600 கட்டிட்டீங்கன்னு சொன்னா அது வந்து ரெஃப்ரெட் ஆயிடும். இதெல்லாம் எங்க வந்து சேரும்னா பேக் ஆஃபீஸ் எண்டு கொடுக்கும்போது சேரும். அப்ப நம்ம ரெசிப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு பண்றதா வழியா இருக்கும். ரெசிப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை பேமெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு அதை போட்ட பிறகு அடுத்த நாள் நீங்க எரர் என்ட்ரி போட்டு அதை பாஸ்ல இருந்து டிஓபி இருந்து பாஸுக்கு மூவ் பண்ணும், இல்ல பாஸ் வந்து டிஓபி மூவ் பண்ணும். எப்படி இருக்கும் அப்படி அப்ப எரர் போட்டு தான் மூவ் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அதனால அது என்ன கேஷ் கட்டுறது அதை கட்டி விட்டுருக்கு. இன்னும் சில இடத்துல என்ன நடக்குன்னா பேக் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4,56,456 இருக்கும். நீங்க அடிக்கும் போது என்ன பண்ணுங்க, ஒரு நடுவில் ஒரு 6 போட்டு நம்ம கடுதலையா விட்டுருப்போம், 45,646 மட்டும் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஏன்னா மீதி கேஸ் பேக் ஆஃபீஸ்ல காட்டும். பேக் ஆஃபீஸ்ல 45,456 காட்டும். ஆனா நாம அடிக்கும் போது 45,000 4,54,446 போடணும்னு சொன்னா பேக் ஆஃபீஸ் ஒண்ணுமே சொல்லாது, கேஷ் மூவ் ஆயிடும். ஸோ மூவ் ஆன கேஷ் மாதிரி ரிசீவ் பண்ணலாமா அப்படின்னா திரும்ப நீங்க ஸ்லாப்ல இருந்து ரிசீவ் பண்ணும்போது என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணலாம் அதே அமௌண்ட் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அது ஒன்ஸ் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா தப்புதான். ஸோ ப்ராப்பரா எரர் என்ட்ரி போட்டு ரெசிப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போட்டு அடுத்த நாள் பாஸ் கேஷ்ல தான் நீங்க மூவ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? எங்க சொல்றீங்க புரியுதுங்களா? பேக் ஆஃபீஸ்ல கேஷ் ஒண்ணு காட்டும் இல்லைங்களா, கேஷ் டு FND நீங்க கொடுத்தீங்க இல்லையா, கொடுக்கும்போது கரெக்டா இருக்கிற நம்பரை பார்த்து அடிக்கணும். நீங்க கம்மியா அடிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் அங்க நிற்கும், ஒன்னும் இஷ்யூ இல்லை. பட் அங்க கம்மியா இருந்து காட்டுற கேஸ் கம்மியா இருந்து நீங்க அடிக்கிற கேஸ் எச்சா ஆயிடுச்சுன்னு சொன்னா பேக் ஆஃபீஸ் ஒரு இரவும் சொல்லாது, அது போயிடும். நீங்க எண்டு கொடுக்கும்போது பிஓ அக்கௌண்ட் சப்மிஷன் கொடுக்கும்போது மட்டும் எரர் சொல்லும், ரெசிப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பேமெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுங்கன்னு சொல்லும். அங்க போட்டாலும் ரெசிப்ட் செட்டில் ஆகுமானா ஆகாது, அப்போதைக்கு எண்டு கொடுக்கலாம், அவ்வளவுதான். டிசிபி கேஸும் பாஸ் கேஸும் டேலி ஆகாது. நீங்க கம்பல்சரி எரர் போட்டு மூவ் பண்ற மாதிரி தான். ஸோ கம்பல்சரி எரர் என்ட்ரி போட்டு பண்ணுங்க. ஏன்னா பாஸ் டிஓபி கேஸ் வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து குறைங்கன்னு சொல்றாங்க. அப்படி குறைக்கலன்னா நீங்க எரர் என்ட்ரி கேட்கறாங்க, திடீர்னு எரர் என்ட்ரி கேட்கறாங்க. இதனால நீங்க மூவ் பண்ணீங்க, அதை எரர் காப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க, ஆடிட்ல இருந்து கேட்கறாங்க, அக்கௌண்ட்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. அதனால அப்படி மூவ் பண்றீங்கன்னா ப்ராப்பர் எரர் கொண்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கரெக்டாக இதெல்லாம் அடிப்போம், இதெல்லாம் செக் பண்ணலாம். நாளைக்கு ஒரு 2 சேர்த்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, அது அப்படிதான் வரும். நீங்க சொல்லாது, எரர் சொல்லாது. உங்ககிட்ட இருக்கிற கேஸ் 4000 தான், நீங்க 5000 கட்டுறீங்க அப்படின்னு சொல்லவே சொல்லாது, 5000 கட்டிருக்கும் எங்க பேக் ஆஃபீஸ். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாஸ்புக் ஸ்டாக்கு, ஸோ இதெல்லாம் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேரம் சொல்ல விரும்பல. ஸோ அதர் ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து ஃபினாக்கல் ஈவோடி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கணும். ஃபினாக்கல் ஈவோடி கொடுக்கும்போது ஃபினாக்கல் ஏதாவது பிஸ்னஸ் இருக்குன்னா சொல்லிடும். PMI பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து எல்லா போஸ்ட்மேனும் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அது வந்து அவங்களுடைய போன்ல வந்து ஆர்டிகல் சிங்கிங் ரிப்போர்ட்ல கிளிக் பண்றாங்கன்னா கிளிக் பண்ணவொடனே கீழே ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் நம்பர் வரும். 104 ஆர்டிகல்ஸ் சிங்க்டு சக்சஸ்ஃபுல்லி, 64 ஆர்டிகல்ஸ் சிங்க்டு சக்சஸ்ஃபுல்லி, 45 ஆர்டிகல்ஸ் சிங்க்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அதை வந்து நாங்க என்ன சொல்றோம் எங்க ஆஃபீஸ்ல, அதை ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போட்டோம், கம்பல்சரி போடணும். போடாம போனீங்கன்னா அப்போ மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு டெலிவரி PA வந்து அவருடைய போன்லயே PMAல லாகின் பண்ணி பீட் டிவைஸ் பீட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கு, எனக்கு தெரியல, பீட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நம்மளுடைய சர்க்கிள், ரீஜியன், டிவிஷன், ஆஃபீஸ் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அன்னைக்கே காட்டிடும். நீங்க அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையே இல்லை. அன்னைக்கு ஒரு 7 மணிக்கு ஒரு ஆஃபீஸ் 4 மணிக்கு முடியுதுன்னா ஒரு 6 மணிக்கு PMAல லாகின் பண்ணிட்டு நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க மேல ஆர்டிகல் நம்பர் காட்டும், 676 ஆர்டிகல்ஸ் அப்லோடட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒரு சிம்பிள் வார்த்தையில கண்டுபிடிச்சலாம். அப்ப நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா டோட்டல் பார்த்துக்கலாம். அதுல வந்து ஆட்டோ சம்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டோட்டல் கீழே காட்டும். அந்த டோட்டல் கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகே பக்கா, நம்ம வந்து PMAல வந்து 100% வாங்கியாச்சு அப்படிதான். நாளைக்கு டிவிஷன் ஆஃபீஸ்ல பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சுங்கிற காரணம் சொல்லாம இருக்காம நம்மளே 100% என்ஷூர் பண்ணிக்கலாம். சேம் டே என்ஷூர் பண்ணிக்கலாம். வித்தின் 2 மினிட்ஸ் தான், 2 மினிட்ஸ் கூட ஆகாது. மொபைல டக்குன்னு கனெக்ட் ஆயிடும் உங்களுக்கு வந்து. ஸோ அதை நீங்க போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த டோட்டல் மட்டும் 9 ஃபீட் இருக்குது, 10 ஃபீட் இருந்தா நீங்க ஒவ்வொன்றா டோட்டல் பண்ணிக்க தேவையில்லை. அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் போட்டு ஆட்டோசம் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணீங்கன்னா கீழே டோட்டல் காட்டும். அந்த டோட்டல் இந்த டோட்டல் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்ல சார் நான் எல்லாம் வேண்டாம் 9 நான் டோட்டல் பண்ணிக்கிறேன் கால்குலேட்டர்லனா கால்குலேட்டர் டோட்டல் பண்ணி பார்த்துட்டு அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த PMA பெர்ஃபார்மன்ஸ் வந்து வரலாம். அப்புறம் வந்து போஸ்ட்மேன் டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் இதோட லாஸ்ட், ஐ திங்க் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போஸ்ட்மேன் டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டையும் நீங்க கிளிக் பண்ணி எடுக்கிறீங்கன்னு சொன்னா அங்கேயே லாஸ்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் காட்டும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இன்க்ரீஸ் பண்ணா ஃபேக்காலாம் இல்ல, நம்ம ஸ்டாஃப்ஸ் என்ன பண்றாங்கன்னா போஸ்ட்மேன் ஸ்டாஃப்ஸ் ரெகுலராகவே ஒரு ஆர்டிகல் வந்து வரல, ஒரு ஆர்டிகல் வந்து போஸ்ட்மேன் டெலிவரி பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைண்ட்ல ஒரு ரிமார்க் வந்து டோர் லாக் ரிமார்க்,
டோர் லாக் எதுக்கு எடுத்தா டோர் லாக் 30 ஆடிகள் எடுத்துட்டு போறாங்க, 10 ஆடிகள் ஆளே இல்லை, அந்த ஆளை கண்டே பிடிக்க முடியல, அந்த ஆள் ஊர்லயே இல்லை, ஆனாலும் அடுத்த நாள் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, சிம்பிளி டோர் லாக் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துறாங்க. ஸோ அப்படி டோர் லாக்னு போடும்போது நம்ம பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா குறையும். சரிங்களா? அப்போ ஒரு ஆர்டிகல் வந்து உண்மையாலுமே நபரங்க இல்ல, இங்க பாருங்க இது கரெக்டா சொல்லணும் அவங்ககிட்ட. அவங்க நீங்க சொன்னோம்னா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, எல்லா ஆர்டிகல் இந்த மாதிரி போடலாமோ அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ கரெக்டா சொல்லணும். ஒரு வீட்டுல நபர் இருந்து அவரு வந்து டோர் லாக் போடுறாங்கன்னா ஓகே, அப்படிதான் போட்டாலும். ஒருவேளை நபர் இருந்து லெஃப்ட் வித் இன்டென்ஷன் கூட தப்புது இல்லைங்களா? அதாவது அன்வான்டா தேவையில்லாம டோர் லாக் போடாம வேற ரிமார்க் போடுறாங்கன்னு சொன்னா பரவாயில்ல. என்ன நம்ம அடுத்த நாள் இன்வாய்ஸ் பண்ணும்போது திரும்ப ஒரு டைம் ஜாட் அப்லோட்ல போட்டு போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால வந்து அவங்களை வந்து தேவையில்லாம டோர் லாக் ரிமார்க் போட வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லுங்க. அடுத்த நாள் வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்க, ஆர்டிகல் இன்வைஸ் பண்ணிக்கலாம். நீங்க டோர் லாக் போடாத அடுத்த நாள் இன்வைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. லெஃப்ட் வித் என்கொயரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அட்ரஸிங் cannot be located என்கொயரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அட்ரஸிங் cannot be located போட்டு நீங்க அடுத்த நாள் கூட எடுத்துக்கலாம், 7 நாள் வச்சிருந்தா நம்ம அனுப்புவோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நல்லா கரெக்டா நம்ம சொல்லணும். தப்பா சொல்லணும்னா தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம டோர் லாக் ரிமார்க் போடக்கூடாது. உண்மையாலுமே டோர் லாக்கா இருக்கு, ஆள் வீட்டுல இல்ல அப்படின்னா போடலாம். இல்ல ஆள் வீடு இருக்கு, ஆள் மட்டும் இல்ல, அட்ரஸ் ஆப்ஷன் போடலாம் போடலாம். பட் ஆளே இல்ல, சும்மா நான் டோர் லாக் போடுறேன், அடுத்த நாள் எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன பண்றோம்னு சொன்னா, இங்க பாருங்க, நாங்க அந்த பேஜ் 2 சொல்லி ஒன்று எடுப்போம். பேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ரிப்போர்ட் எடுப்போம். எல்லா ஆஃபீஸும் எடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ்ல வந்து கேஷ் கட்டின கேஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கிறோம், ஸோ அப்படின்ற மாதிரிலாம் அனுப்புவோம். அதுல வந்து இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட் வந்து செகண்ட் பேஜ்ல இருந்து எடுத்துக்கிறது. இந்த ரிப்போர்ட் ஒரு பிரிண்ட் அவுட் நம்ம காப்பியில, ஹெச்ஓ அனுப்புற காப்பியில வேண்டாம். ஸோ எஸ்ஓ அனுப்புற காப்பியில இந்த பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போ பண்ண ஐடியா தான், ஃபாலோ பண்ணல, இனிமேட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டா இப்போ கிளாஸுக்காக நோட் பண்ணும்போது ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ அந்த யோசனையோட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அதோட பயன்பாடை என்ன பண்ணலாம்னா, இதை மட்டும் ஒரு பேஜ் மட்டும் அந்த பேஜ் 2ல வந்து பின்னாடி ரிப்போர்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு பிஃபோர் லீவிங் ஹோம், வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டிக் பண்ணிக்கலாம் பேப்பர்ல. சேரம் போர்ட்டல் பார்த்துட்டோம், போஸ்ட் பார்த்துட்டோம், ஒரு 2 minutes ஆகும், பிரிண்ட் எடுத்துடும். இல்ல அந்த பிரான்ச்ல கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்களா, உங்க பிரான்ச்ல பண்ணிட்டீங்களா, பண்ணி டிக் பண்ணி சைன் பக்கத்துல ஒரு இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிமா சொல்லலாம் அவங்க வீட்டுக்கு போற டைம்ல. ஏன்னா இது மிஸ் ஆகிடக்கூடாது இல்லைங்களா? அதனால மோஸ்ட்லி ட்ரெஸருக்கும் டெலிவரி பிஓக்கும் தான் வர மாதிரி இருக்கும். இல்ல போஸ்ட் மாஸ்டரே வந்து இதெல்லாம் பார்த்துட்டாரு, இந்த இன்சார்ஜ் பார்த்துறாங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ ஒரு இப்போ நம்ம பார்த்த அந்த செக் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாமே பண்ணிருக்கிறோமா, டெய்லி மானிட்டர் பண்ணிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி டக்கு ஒரு டிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, ஸோ டிக் பண்ணிட்டு அது பின்னாடி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ்க்காக டிக் பண்ணும்போது நம்ம ஞாபகம் வரல, ஒருவேளை அதை விட்டுட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாமே ரெகுலரா டெய்லியுமே பண்ணிட்டே இருக்கிற வேலை இல்லை. ஏன்னா இந்த பிஓ கேஸ்லாம் டெய்லி தான் சார் பண்றோம் அப்படின்னா இது என்ன நடக்கும்னு சொன்னா, நாம வந்து பிஓக்கு நம்ம கிட்ட கேஷ் கட்டுறாங்கன்னா ஓகேவா இருக்கு, நாம பிஓ கேஷ் கட்டுற போது அந்த 5வது ஸ்டெப்பை மறந்துடுவோம், விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அடுத்த நாள் ரிசீவ் அடுத்த நாள் டேட்ல தான் ரெஃபரண்ட் ஆகும். அப்ப தேவையில்லாம எரர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் எஸ்ஏவா இருக்கும்போது நிறைய இடத்துல இந்த மாதிரி அடிக்கடி தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப தேவையில்லாம எரர் போட்டு தேவையில்லாம அது வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த நாள் ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம செக் பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும்னா ஈஸி தானே. ஸோ 4 ஸ்டெப் பண்ணிடுவோம். அதாவது நம்ம பிஓ கேஷ் கட்டியிருந்தோம்னு சொன்னா எல்லா ஸ்டெப் பண்ணிட்டு நம்ம டிசிபி டேலி ஆயிடும். பட் அவங்க டிசிபி டேலி இருக்காது. அடுத்த நாள் பிஓ கேஷ் நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு பிஓ ஸ்லிப் எடுக்கும் போதோ தெரியும். அப்போ அந்த செக் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கணும். பிஓ கேஷ் எல்லாமே ரிசீவ் பண்ணிருக்கிறோமா, சென்ட் பண்ணிருக்கிறோமா, அப்ரூவ் பண்ணிருக்கிறோமா. ஸோ அதுக்காக தான் அந்த பாயிண்ட்ஸ்ல வச்சிருக்கோம். ஏன் இந்த பாயிண்ட் வச்சிருக்கு, நம்ம ரெகுலரா பண்ற ஒர்க் தானே அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா. சம்டைம்ஸ் ஆகும், சாப் டவுனா இருந்திருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம்னு விட்டுருப்போம், மறந்து விட்டுருவோம். சரிங்களா? அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எங்க அடிபட்டு போகும்னா இங்க வந்து சரியாயிடும். யூஓபி கேஸ் வந்து நீங்க டெய்லி மேனுவல் டேலி பாக்குறீங்க. அது மேனுவல் டேலி மீன்ஸ் நீங்க பேப்பர்ல எழுதி வச்சது இல்ல, பேப்பர்ல எழுதி வச்ச நோட்ல எழுதி வச்ச க்ளோசிங் பேலன்ஸ் சாப் க்ளோசிங் பேலன்ஸுக்கு மேட்ச் ஆகுதா? இப்போ மேட்ச் ஆகணும்னா என்னென்ன ஃபிகர்ல ரெஃபரட் ஆகாம இருக்கு, ஸோ இந்த ஃபிகர் ரெஃபரட் ஆகுதுன்னா அது டேலி ஆயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணணும்னா ஓகே. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ எதாவது டவுட் இருக்குன்னா குரூப்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி 1.5 hours ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா நீங்க ஷேர் பண்ணலாம். திரும்பவும் சொல்றேன், ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து இப்படி செஞ்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் தான். இதெல்லாம் இதுல இருக்கிற வழிமுறையின்படியே செய்யணும் அப்படின்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும். ஸோ அந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிக்கலாம்.
இது வந்து நாங்க ஃபாலோ பண்ற ஒரு ஐடியாலஜி, எங்க ஆஃபீஸ்ல ஃபாலோ பண்ற ஐடியாலஜி. அதை கொஞ்சம் ஆர்கனைஸ்டா நாம இப்ப நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். சரிங்களா சார்? வணக்கம் சார், தண்டபாணி பேசுறேன் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க வணக்கம் சார். இப்ப பிஓக்கு ஸ்டாம்ப் கட்டும்போது நம்ம ரிமூவ் ஃப்ரம் ஸ்டோரேஜ் மட்டும் கொடுத்தா போதும், அவங்க டிவைஸ்ல ரிசீவ் பண்ணிட்டா அவங்க பிளேஸ் ஸ்டோரேஜ் ஆயிடுற மாதிரி இருந்துச்சுங்களா சார்? இப்ப அது சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? இல்ல சார், அது ஆகவே இல்லைங்க சார். அது மறுபடியும் நமக்கு அப்படியே தான் இருக்கு. நம்ம பிளேஸ் ஸ்டோரேஜ் கொடுத்தாதான் அது வருது. அப்படி நினைச்சுதான் நாங்களும் கொஞ்ச நாள் விட்டுட்டோம். அது இல்ல அப்படிதான் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சொன்னாங்க. அதுக்கான வரல. ஆனா எல்லா பிஓ தான் அந்த மாதிரி டிரான்சிட்ல தான் இருந்துச்சு. அப்புறமா சார் அப்புறமா லாஸ்ட் வீக் எங்க எஸ்ஓல ஒரு ஃபால்ட் நடந்துச்சு. எப்படின்னா 22ஆம் தேதி நடந்த ஆர்எல் புக்கிங் வந்து 23ஆம் தேதியில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. 23ஆம் தேதி ஹாலிடே. ஆனா அந்த ரிஃப்ளெக்ட் ஆன அமௌண்ட் வந்து 21st போயிட்டு ஆட் ஆயிருக்கு. 25th பிஓஎஸ் கேஸ்ல ஆட் ஆயிருக்கு. நம்ம டிரான்சாக்ஷன் நடக்கிறது ஒண்ணு, ரிஃப்ளெக்ட் ஆகிறது ஒரு டேட். அந்த மாதிரி கூட ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த மாதிரி நீங்க வந்து HTMS போர்ட்டல்ல வந்து நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க சார். CPT.gov.in இருக்குங்களா, அதுல போய் இப்ப டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப அந்த டேட்டுக்கு போய்டுங்களா சார்? அந்த அமௌண்ட் மாத்த மாட்டாங்க சார். அது நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்கிறது தெரியப்படுது. இல்ல நம்மளே வந்து அந்த 50-40 போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, எரர் என்ட்ரி போட்டுன்ற மாதிரி? நீங்க அடுத்த நாள் ரெஃபரண்ட் ஆயிரல, இந்த மாதிரி ரெஃபரண்ட் ஆயிடுச்சு சொல்லி நீங்க விட்டுருங்க. நீங்களே அதை போய் மாத்திடுவீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நம்ம க்ளோஸ் ஸ்டாடி வந்து சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தா அந்த டிரான்சாக்ஷன் டேட் வேற, அது வந்து அந்த ரெஃபரண்டே ஆகலைன்னு சொன்னா நம்ம ஒரு இது போடலாம் சார். பட் இன்னொரு டேட்ல ரெஃபரண்ட் ஆயிருக்குதுன்னு சொன்னா அந்த டேட்டோட பேலன்ஸ் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. 30 ரூபீஸ் ஆர்எல் புக்கிங் நீங்க ரவுண்ட் பண்ணி எழுதிக்கிறதா கரெக்டா இருக்கும். சரிங்க சார், அதான் கரெக்ட் தாங்க சார். நம்ம ரவுண்ட் பண்ணி எழுதி நம்ம எரர் போடுறதா கரெக்டா. ஏன்னா நம்ம அந்த டேட்லயும் மாத்தி இந்த டேட்லயும் மாத்தணும்னா ஆடிட்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க டேலி பாக்குறாங்க ஒரு இடத்துல. சோ மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. மேட்ச் பண்ணாம மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க சார். நீங்க அக்கவுண்ட்ஸ் பேங்க்ல எப்படி சொல்லணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். நீங்க ரெண்டுமே அவுட் போஸ்டிங் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொன்னா, இன்னொரு இடத்துல டேலி ஆயிடுச்சு ரெஃபரண்ட் ஆயிடுச்சுன்னு போது நாம மேனுவல் டேலி பண்ண ரவுண்ட் பண்ணி எரர் போட்டு இந்த கேஸ் அங்க போய் ரெஃபரண்ட் ஆயிடுச்சு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் கணேசன், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நானும் அப்சர்வ் பண்ணிட்டே வந்தேன். நான் இப்ப ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாதனால எனக்கு தெரியல. ஆனா எவ்வளவு சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்க்கும்போது ஒரே மலப்பா இருக்கு. அதுல எல்லாருமே ரசிச்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பலனுள்ள மாதிரி இருந்திருக்கும். கணேசன் வந்து ஒரு நம்முடைய ஒரு அந்த குடும்பத்திலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. அவரை நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு ரொம்ப இல்ல ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. ஒரு அந்த பெருமையா சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் இது போல பல பல பகுதிகளை அவர் கண்டிப்பா வருங்காலத்திலையும் எடுக்க போறாரு. நிச்சயமா நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பலனுள்ளதா இருக்கும். இதை உங்களுடைய நெஞ்சில நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். அடுத்த வாரம் நம்முடைய அறிவை தேடி பயணம் 3 தொடரும். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ சார்.